Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin nabiyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, ஹஜ்ஜி உம்ரா பயணத்துக்கான ஒரு தயார் நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஹஜ்ஜி உம்ராவை எப்படி சரியான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த முறையில் சரியான முறையில் பூரணமான முறையில் எப்படி நிறைவேற்று சம்பந்தமான ஒரு பாடம், ஒரு தொகுப்பு தான் இது. பொதுவாக உண்மையிலே இந்த ஹஜ்ஜி உம்ரான்றது இஸ்லாமிய கடமைகளில் போனவங்களுக்கு அது தெரியும், ஒரு வித்தியாசமான ஒரு இபாதத், நிறைய பொறுமை, இஹ்லாஸ் எல்லாம் தேவையான ஒரு இபாதத். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் 4 தடவை உம்ரா செஞ்சிருக்கிறாங்க, ஒரே ஒரு தடவை தான் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய வாழ்நாளில் கடைசி காலகட்டம், மரணிக்கின்ற ஆண்டு, அந்த வருஷம்தான் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி செஞ்சாங்க. ஹஜ்ஜி செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்துக்கு சொன்ன செய்திகளில் முக்கியமானது ஹுது அன்னி மனாசிகக்கும். சஹாபாக்களுக்கு எல்லா இடத்துலையும் வச்சு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, என்னிடம் இருந்து நீங்கள் ஹஜ்ஜி கிரியையை, ஹஜ்ஜி எப்படி சரியாக நிறைவேற்றது என்பதை சரியாக பார்த்து படிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தொழுகைக்கு சொல்கிற நேரத்தில் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொலை கண்டீங்களோ அப்படி நீங்கள் தொழுங்கோ என்று சொன்ன மாதிரி தான் ரசூலுல்லாஹோட ஹதீஸ். ஹுது அன்னி மனாசிகக்கும், நீங்கள் எனக்கிட்ட இருந்து ஹஜ்ஜை பார்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை தான் ரசூலுல்லாஹ் செய்ய போகிறார். எல்லா இடத்துலையும், மீனால, அரஃபால, தவாஃபில், சாயில, எல்லா இடத்துலையும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அதுக்காரக்களை சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொன்ன அடிக்கடி சொன்ன செய்தி ஹுது அன்னி மனாசிகக்கும். உங்களோட மனாசிக், உம்ரா, ஹஜ்ஜி, தவாஃப், சாயி, மீனா, அரஃபா, இதெல்லாம் நான் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்கோ, பார்த்து படிச்சுக்கோங்கோ என்று சொன்னாங்க. நீ அந்த அடிப்படையில் ஹஜ்ஜி உம்ரா என்றது அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பனியாச்சு பனி ஆஃப் பண்ணா இன்னொன்றுமில்லை. இல்லை பனியா? பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லா. இல்லை பனி தரசி ஆஃப் பண்ணா அட்ஜஸ்ட் பண்ண வரியா? அட்ஜஸ்ட் பண்ண நேரம் ஆஃப் ஆயிடுச்சு. பிஸ்மில்லா. பிஸ்மில்லா. ரைட். அப்போ ஹஜ்ஜி என்பது ஹஜ்ஜி உம்ரா போகிறது என்பது அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கு கொடுக்க மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது ஒரு புனிதமான இடம், புனிதமான தலம். அதே மாதிரி நிறைய துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பொதுவான விஷயம். இப்போ உங்களோட ஹஜ்ஜி போகிற விஷயத்தில் 2 பகுதி. ஒன்று உங்களோட பயணம் சம்பந்தமான கைடன்ஸ், அறிவுறுத்தல்கள், எப்படியும் போகணும், எதையும் எடுக்கணும், எத்தனை பேகன் எடுக்கணும், எத்தனை உடுப்பும் எடுக்கணும். இதை நான் சொல்ல வரலை. இது உங்களோட ட்ராவல்ஸோடு சம்மந்தப்பட்ட செய்தி. நான் சொல்ல வர எங்களோட பாடத்தில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால் இபாதத்தோடு சம்மந்தப்பட்ட பகுதி மட்டும்தான். எப்படி ஹஜ்ஜி உம்ராவை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிற மாதிரி, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சரியான முறையில் என்னென்ன இடத்துல எப்படி செய்யணும், எப்படி இபாதத் செய்யணும் என்ற பகுதியை மட்டும்தான் நான் இன்னும் விளங்கப்படுத்த போகிறது. ரைட். இதில் முதலாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஹஜ்ஜும் உம்ராவும் பெரிய ஒரு பரக்கத்தான ஒரு செய்தி. ஹஜ் உம்ராவுக்கு நிறைய பலாபலன்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களில் நிறைய உங்களுக்கு பார்க்கலும். அமல்களில் சிறந்தது எது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் 3 விஷயங்களை சொன்னாங்க.
ஒன்று 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹி சொன்னதில் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், சிறந்த அமல்களில் 3வது விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறது, நேரத்துக்கு தொழுகிறது, அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் வந்து அமல்களில் சிறந்ததுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜி உம்ரா என்றது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கான மிக பிரதானமான காரணம். அதுதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ பெய்த்து சரியான முறையில் ஹஜ்ஜை உம்ராயை நிறைவேற்றி வீட்டுக்கு திரும்ப ஆட்களுக்கு அல்லாஹு தாலா அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹ் அவங்கள கொண்டு வந்து சேர்க்குவான். அதாவது துப்புரவான நிலையில் ஹஜ்ஜு மப்ரூராக இருந்தால், துப்புரவான நிலையில் ஹஜ்ஜையும் உம்ராயும் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு அவங்க அன்று பிறந்த பாலகன் போல. அடுத்த நிமிஷம் மௌத்தாயினாலும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாதி. அப்படியான ஒரு நிலையை தான் அல்லாஹு தாலா ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் வச்சிருக்கிறான். அதே மாதிரி தான் ஹஜ் உம்ராட முக்கியமான ஒரு பகுதி என்று கேட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நிறைய விஷயங்கள் இந்த சிறப்புகள் சம்பந்தமான மிச்சம் பேசல. நிறைய ஹதீஸ்களில் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சிறப்புகள் வந்திருக்க, சும்மா ஷோட்டாக நான் சொல்லி கொண்டு போகிறேன். எங்களுக்கு முக்கியமான விஷயம் என்று கேட்டால் ஹஜ் உம்ரா எப்படி சரியாக செய்கிறது தான். அதே முக்கியமாக நரக விடுதலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்திகளில் முக்கியமானது, ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து விடுதலை என்ற இதை எழுதுகிறான் என்ற செய்தி. இப்படி ஹதீஸ்களை பார்க்க நேரத்தில் நிறைய சிறப்புகளை பார்க்கணும். இதுலேயுமே முக்கியமானது இந்த துண்டு தான். இந்த ஹஜ்ஜி எல்லாருக்கும் செய்யலும், ஹஜ்ஜு மப்ரூர் என்ற ஹஜ்ஜை தான் நாங்கள் செய்யணும். ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொன்னது ஹஜ்ஜுன் மப்ரூர். சும்மா ஹஜ்ஜன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஹஜ் எல்லாருக்கும் செய்வாங்க, இப்படி தானே. தொழுகிற எல்லாருக்கும் தொழையலும், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணுமே. தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணுமாண்டா அதுக்குரிய நிபந்தனைகள் இருக்கணும், கண்டிஷன்ஸ். எப்படி தொழுகை அமைஞ்சால் எங்களோட தொழுகை நிறைவேறும் என்றது. அது மாதிரி ஹஜ்ஜுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சும்மா ஹஜ் அல்ல, ஹஜ்ஜுன் மப்ரூர். அதனால் ஞாபகம் வச்சுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றது வந்து அல்லாஹ்க்காக வேண்டி மட்டும் நிறைவேற்றப்படுகின்ற ஹஜ். அல்லாஹ்க்காக வேண்டி வாரதாக இருந்தால் அதில் உலகத்தில் எந்த நோக்கமும் எங்களுக்கு இருச்சப்படாது. முதலாவது இபாதத்தில் வார நேரத்தில் இபாதத்து அல்லாஹ்க்காக தானே. தொழுறு அல்லாஹ்க்காக, தர்மம் அல்லாஹ்க்காக, மற்ற இபாதத்துகளும் அல்லாஹ்க்காக. அதே மாதிரி ஹஜ்ஜும் அல்லாஹ்க்காக. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் வருகிறது, ஹஜ்ஜிக்காக நீயத்து வச்ச நேரம், நீயத்திட அந்த வார்த்தையோட சேர்த்து 2 வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க. அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன் ஹஜ்ஜதன், யா அல்லாஹ் உனக்காக நான் ஹஜ்ஜிக்காக வருகிறேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ. இதில் பெருமையும் இல்லை, இதில் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நோக்கமும் இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். ஹஜ்ஜில் எப்படி வார்த்தை? லா ரியா ஃபீஹா வலா சும்ஆ. இதில் பெருமையும் இல்லை, அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய எண்ணமும் என்னிடம் இல்லை. அந்த ஒரு ஹஜ்ஜிக்காக நான் யா அல்லாஹ் உன்கிட்ட வாரேன் என்று சொன்னாங்க. அதனால் ஹஜ்ஜி பயணம் என்பது வந்து முழுமையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கும். அதில் எந்த ஒரு நிலையிலையும் உலகத்தில் ஏதாவது ஒரு நோக்கமோ ஒரு பெனிஃபிட்டோ இந்தியாவிலும் ஒரு புகழோ இதுகள் வார நேரத்தில் அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்க அந்த பலாபலன் ஒரு காலம் எங்களுக்கு கிடைச்சிது. நான் ஒரு முக்கியமான சில அனுபவங்களையும் சேர்த்து நான் சொல்லி, நான் முக்கியமான ஒரு சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு லெக்சர் ஒன்றை நான் படித்த நேரம் அவர் சொன்னார், ஹஜ்ஜி என்பது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்க பரக்கத். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அந்த ஹஜ்ஜி உம்ராவுக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது ஒரு பிரச்சனை, கஷ்டம், துன்பம், அபிவிருத்தி எல்லாத்துக்கும் சேர்த்தான ஒரு இடம் தான் அது. அது சரியாக நிறைவேற்றிட்டு நாங்கள் ஊருக்கு வார நேரத்தில் எங்களோட லைஃப்பை அல்லாஹு தாலா வேறொரு ஒரு 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 உயர்வுக்கு அல்லது வந்து ஒரு அபிவிருத்திக்கு அல்லது ஒரு பெரிய ஒரு இதுக்கு அல்லாஹு தாலா மாற்றிடுவோம். சரியாக ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன் அதுதான். அது பெருமைக்காகவோ அல்லது வந்து வேறொரு பட்டத்துக்காகவோ பதவிக்காகவோ எங்களோட ஹஜ்ஜிகள் அமையுமாக இருந்தால் இந்த ஹஜ்ஜி மூலமாக கிடைக்கக்கூடிய பாவம் மன்னிப்போ
நரக விடுதலையோ சிறப்போ அதே மாதிரி அதுக்கு பின்னால் வரக்கூடிய பரக்கத்துகளோ இது ஒன்றும் கிடைச்சில்லை. அதே மாதிரி அங்கே போய்த்து கேட்கக்கூடிய துவாகளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அங்கே கேட்கக்கூடிய அதுக்கார்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. முழுமையாக எந்த அளவுக்கு அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் இந்த ஹஜ்ஜை செய்கிறோம் என்ற மனநிலை எங்களுக்கு எடுக்கலுமோ அந்த அளவுக்கு எங்களோட மனசை நாங்கள் திருப்திப்படுத்திக்கொள்ளும். அதுக்குற வேலைகளெல்லாம் நாங்கள் செய்யணும். அதனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் இது உலகத்துக்கு நாட்டுக்கு அல்லது ஊருக்கு நான் ஒரு ஹஜ்ஜாஜி அல்லது ஹஜ்ஜியை போகிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, அது இது இந்த நோக்கல் கலந்து கொள்ளுமாக இருந்தால் இந்த ஹஜ்ஜில் எங்களுக்கு அர்த்தம் இல்லை. வெறும் கஷ்டமும் துன்பமும் மாற்றலும் மட்டும்தான் மிச்சம். இதை தவிர ஹஜ்ஜால் கிடைக்கக்கூடிய பலாபலங்கள் ஒன்றுமே கிடைச்சது. ரைட். இப்போ ஹஜ்ஜுல் மப்ரூர் வந்து முதலாவது நீயத்து சரியாக சொல்லணும். நான் அல்லாஹ்க்காக வேண்டி போகிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சதுக்காக வேண்டி போகிறேன், அந்த புனித இடத்துக்கு போகிறேன், அல்லாஹ்ட்ட பேத்தி என் தேவைகளை கேட்க நான் போகிறேன், என் இபாதத்து என் லைஃபு என் கஷ்டம் என் துன்பம் இதோட நீங்கணும் மட்டும் நான் போகிறேன். இப்படியான அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கக்கூடிய நியத்துகளாகத்தான் ஹஜ் இருக்கணும், ஹஜ் உம்ரா இருக்கணும். ஹஜ்ஜுல் மப்ரூர்னா அதுதான். அதில் மிக முக்கியமாக பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் இருத்தல். இதில் ஹஜ்ஜில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய பெண்ணீச்சியா இது சரி. முக்கியமாக முதலாவது இஹ்லாஸ் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம், ஹஜ்ஜுக்காக நீங்கள் நியத்தை வச்சிட்டால், அந்த இஹ்ராத்தை அணிஞ்சிட்டால் பாவமான காரியங்களில் ஈடுபடப்படாது. பாவமான காரியங்களை நீங்கள் நினச்சேலும் நான் அங்கே போய்த்து பாவமான காரியங்களை ஈடுபட போகிறல்ல என்று நினச்சலாம். ஆனால் சைத்தான் ஒரு வழியில் வருவான். எப்படி பாவம் நடக்கும்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ஜில் மப்ரூர்ன்றத்தில் முக்கியமானது அடுத்தவங்களுக்கு வாயால் தீங்கு செய்யப்படாது. சில நேரத்தில் நாங்கள் தவாஃபில் போவோம், தாராவது ஒருத்தன் முட்டுவான், முட்டினா கோவம் வரும். அன்ட்டு எனக்கு நான் என்ன மாதிரி எந்த பாஷையில் சரி ஏசப்படுவேன். தாரு முட்டின தாரு தள்ளினன்னு விளங்காது. கோவம் சில நேரத்தில் இதுக்குள்ளே ஆவார் அப்படி என்றெல்லாம் சொல்லலாம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ரஃபஸ வலா ஃபுசூக. அடுத்தவர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளோ நடத்தைகளோ இல்லாத ஹஜ்ஜு தான் ஹஜ்ஜுல் மப்ரூர். சில நேரத்தில் நீங்கள் முசல்லா போட்டு தொழுவீங்க, ஒருத்தன் குறுக்கால போவான், இன்னும் 2 பேர் போவாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வரும். ஐனை போய்த்து உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் கோபம் வரவும் படாது. பொறுமைன்றது மிக முக்கியமாக. ஏண்டா சன நெருக்கம், கஷ்டம், மினா அரஃபாஹலுக்கு போனால் உங்களுக்கு விளங்கும். சரியான நெருக்கங்கள், சரியான எல்லாத்துலேயும் பொறுமை வேணும். சில நேரத்தில் அங்கே போய்த்து கொண்டு ட்ராவல்ஸ் ஆட்களோட அதாவது நாங்கள் ஒரு இதுக்கு சொல்லி ட்ராவல்ஸ் ஆட்களோட சண்டை. நாங்கள் கேட்ட சாப்பாடு வரல, நாங்கள் கேட்ட ரூம் வரல, நாங்கள் கேட்ட பெட்டு வரல, எங்களுக்கு கஷ்டம். அதெல்லாம் ஹஜ்ஜுக்கு புற உள்ள விஷயத்தை பேசிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட கண்டிஷனில் நீங்கள் பேசின உங்களோட பிஸ்னஸில் அவங்க நீங்கள் கொடுத்த சல்லிக்கு அது உங்களுக்கு கிடைச்சல ஃபெசிலிட்டிஸ் வரலைன்னா எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறோம். எல்லாம் இனி சோதிச்சியான உங்களுக்கு சபர், பொறுமை. ரைட், நான் இன 5 ஸ்டாருக்கு வரல, நான் ஈனை ரெஸ்ட் எடுக்க வரல, சல்லி கொடுத்தீச்சுமா வேறு விஷயம். எங்கள்கிட்ட சல்லியோட வெளியூக்கு நாங்கள் பேசத்தான் வேணும். ஆனால் ஹஜ்ஜிட நாளில் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது, இஹ்ராத்தோடு இருக்கும் பொழுது, ஹஜ்ஜி கடமைகள் இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை பேசாது. பேசாமல் இருக்கக்கூடிய அந்த பொறுமைக்கு அல்லாட்ட கூலி. நீங்கள் அல்லாஹ்க்காக வேண்டி பொறுத்தது, அல்லாஹ்க்காக வேண்டி நீ விட்டு கொடுத்தது, அதை புறவு பேசலாம். நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் கொடுத்த வெளியூக்கு பேசலாம். ஆனால் ஹஜ்ஜில் இருந்து கொண்டு சண்டை பிடிக்கிற வேலைகள் செய்ய வேணாம். அதனால நான் சொன்னாங்க, லா ரஃபஸ வலா ஃபுசூக். நீங்கள் தீமையான வார்த்தைகள் பேசாமல் எந்தளவுக்கு உங்களுக்கு பொறுமையாக பொறுத்து இந்த ஹஜ்ஜுகளை முடிச்சு கொள்வோம், அதுதான் ஹஜ்ஜுல் மப்ரூர். இஹ்லாஸ். அதே மாதிரி தீமையான காரியங்கள் ஈடுபடாமல். சில ஆம்பளைகளை பார்க்கலும் இஹ்ராத்தை கலைஞ்சோடனே அடுத்த நிமிஷம் பக்காலாண்டு எங்கள் அந்த அரபு இதில் பக்காலாண்டு இந்த சில்லறை கடை சிகரெட்டை தான் குடிச்சு பெய்த்து ரோட்டோரத்தில் இருந்து நிறைய ஆட்களை நாங்கள் கண்டிச்சு. ஐனை பெய்த்தும் சிகரெட்டை உடையலாம் நிற்கும். அல்லது 4-5 பேர் சேர்ந்த ஒரு டீம், ஒரு கெங் உண்டாகின ரூமுக்குள்ளே பேச்சு. என்ன பேச்சு? சரியான புறம், ஓப்பதுப்பு, அரசியல், அல்லது அதாவது அந்த இடத்துல பெய்த்து கொண்டு எங்களுக்கு இல்லாத தேவையில்லாத அரசியல். ஈரானா சவுதியா, அதுக்கப்புறம் மாதிரி இங்கே அனுரவா மைந்தியா, இதெல்லாம் அங்கே பெய்த்துக்கணும் தேவையா? தேவை.
இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இந்த ஆஃப் டைமில் நடக்கக்கூடிய ஷைத்தான் வந்து கொண்டு எங்களுக்கு தெரியாமல் எங்களோட ஹஜ்ஜை வீணாக்கி ஜாய் வேலை. அதனால் எங்காக இருந்து கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் நடக்குது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க, லா ரஃபஸ வலா ஃபுசூக். தீமையான காரியங்களை பேசவும் வேணாம், தீமையான காரியங்களில் ஈடுபடவும் வேணாம். அப்படி ஈடுபட்டால் உங்களோட ஹஜ்ஜி மப்ரூர் இல்லை என்ற விஷயம். அதனால் சில பேருக்கு இது விளப்பம் இல்லை, விளங்காமல் செய்த தவறுகள் இந்த விஷயத்தில் கட்டாயமாக நாங்கள் இந்த உணர்ந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ். அதே மாதிரி முக்கியமாக இந்த ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு முந்தைய காரணம் ஒன்று தான், எந்த வகையிலையும் எங்களுடைய இபாதத்துகளில் ரசூலுல்லாஹ் காட்டித்தராத முறைகள் எங்களுடைய இபாதத்துகள் அமைஞ்சிடக்கூடாது, இணை வைப்புகள் அமைஞ்சிடக்கூடாது. ஐனை பெய்த்துக்கொண்டு இணை வைப்பு இல்லாத இடத்துல பெய்த்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஷிருக்கையோ இணை வைப்பையோ செஞ்சிடக்கூடாது. முக்கியமாக பிதத்தை செஞ்சிடக்கூடாது. பிதத்து செஞ்சால் என் கூலி என்று சுல்லா ஹதீஸில் பல இடங்களில் சொல்லிச்சு. நான் காட்டித்தராத ஒன்றை நீங்கள் செஞ்சால் மறுமையில் அது நிராகரிக்கப்படும். பிதத்தோட பாரதூரம் அதுதான். பிதத்தான காரியங்கள் ஈடுபடுவதற்கான எங்களுக்கான கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு பாரதூரம் நீங்கள் செஞ்ச ஹஜ் அப்படியே பிதத்தின் மூலமாக அளிக்கப்படும். மன் அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. யார் நாம் காட்டித்தராத ஒரு காரியத்தை இந்த மார்க்கத்தில் புகுத்துவாரோ செய்வாரோ அது நிராகரிக்கப்படும்ண்டாங்க. அதனால் நாங்கள் நினச்சியதெல்லாம் அதுக்கார் அல்ல, நாங்கள் நினச்சியதெல்லாம் இபாதத் அல்ல, நாங்கள் நினச்சியதெல்லாம் சுன்னத்தும் அல்ல. அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகைக்கு சொல்லும் பொழுது சல்லு கமாரா இத்துமூனி உசல்லி, நான் தொழுகிறத பார்த்து தான் நீங்கள் தொழுகணும். அவருக்கு அதுக்கு தான் நபி வந்தார். நாங்கள் நிச்சயமாக செஞ்சுட்டு போகணும்னு சொன்னால் அல்லாஹ்க்கு வேறு மாதிரி சிஸ்டத்தில் இந்த மார்க்கத்தை சொல்லலும். என்ன நீங்கள் நிச்சயமாக எப்படி சரி நீங்கள் விரும்புமா வணங்கிக்கோங்க அப்படி சொல்லலாம். நபி அனுப்பிச்சு இந்த நபி எப்படி அல்லாஹ்வை வணங்கணும் என்று காட்டி தருவார், அது மாதிரி செய்யும். அதனால தான் ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறிக்கொண்டு சஹாபாக்களுக்கு சில தொழுகைகளுடைய ருக்கு எப்படி, சுஜூத் எப்படி, இதெல்லாம் எப்படி செய்யணும், சுஜூது சஹு எப்படி செய்யணும் எல்லாம் ரசூலுல்லாஹ் மிம்பர்லேருந்து காட்டி கொடுத்த காரணம் ஒருத்தரும் மிஸ் ஆகப்படாது, நபி செல்லுற மாதிரி தான் செய்யணும். அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதில் ஹஜ்ஜின் போது ரசூலுல்லாஹ் சொன்னால் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னட்டிருந்து படிங்கோ, நான் செல்லுறத பாருங்க, நான் எப்படி எப்படி ஹஜ்ஜை செய்தோ அது அச்சச்சாக நீங்கள் பார்த்து செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம், பிதஅத்துகள் இல்லாததை நீங்கள் செஞ்சிட்டால் அதுக்கு வெளிதில்லை மட்டுமல்ல அடுத்த இபாதத்துகளையும் அது வைரஸ் மாதிரி அழிச்சு போட்டுரும். நீங்கள் இன்னும் நல்ல அமல்கள் செஞ்சிட்டும் நீங்கள் செய்த இந்த தவறின் காரணமாக ஏற்கனவே செஞ்ச நல்ல அமல்கள் எல்லாம் அழியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாட சட்ட வரம்புகளை மீறாமிருச்சு. அங்கே போய்த்து மிக முக்கியமான சட்ட வரம்புகள் உண்டு, நிறைய பேர் செய்த பிழைகள் உண்டு. உம்ரா போகிறவங்க ஹஜ்ஜி போகிறவங்க சட்ட வரம்பு என்றால் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் எந்த இடத்துக்கும் இல்லாத ஒரு புனிதத்தன்மை மக்காவுக்கு இருச்சு, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இருச்சு. அதுக்குத்தான் நாங்கள் சொல்லு ஹரம் அண்டு, எங்களோட வார்த்தையில் நாங்கள் ஹரம் அண்டு. ஹரமண்டா புனிதத்தன்மை. எங்கள் சரி உலகத்தில் வேறு எங்கள் சரி ஒரு இடத்துக்கு அப்படி ஒரு வார்த்தை நாங்கள் யூஸ் பண்ணோம், குரானில் யூஸ் பண்ணப்பட்டுச்சா இல்லை. ஹரம் எல்லை என்றது வந்து மக்காவு காபா அதை சூட உள்ள ஒரு சில ஏரியா வடக்காக பார்த்தா 12 கிலோமீட்டர், இங்கே 16 கிலோமீட்டர், இப்படி 14 கிலோமீட்டர், அப்படி ஒரு ஏரியா வந்துருச்சு. நீங்கள் சில நேரம் ஜித்தா ஏர்போர்ட்லேருந்து இறங்கி பஸ்ஸில் போகிற டைமுக்கு உங்களுக்கு அந்த மக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் 13 மீட்டர் தூரம் கிட்டவாக டைமுக்கு பெரிய அப்படி ஆட்சியமாக ஒரு டிசைன் ஒன்று வரும் ரோட்டில், அதில் போட்டுருப்பாங்க ஹரம் எல்லை என்று, போர்ட் ஆஃப் ஹரம். அந்த ஹரம் எல்லை என்றது வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லைகளுக்கு கொடுக்கப்படாத விசேஷமான சட்டம் நீச்சு அதுக்குள்ளே எந்த சட்டம், ஒரு புல்லு புடுங்கலாம். உங்களுக்கு எப்படி ஒரு புல்லு புடுங்கலாம், பாவத்தை நினைச்சலாம், இப்படி ஒரு பாவம் செய்யோம் என்று நினைச்சால் நீங்கள் இப்போ நினைச்சா அதுக்கு தண்டனை இல்லை, பாவத்தை நினைச்சதுக்கு தண்டனை இல்லை, பாவத்தை செஞ்சால் தான் தண்டனை. அது அல்லாட கருணை எங்களோட அதாவது இந்த உம்மத்துக்கு உதாரணமாக நான் யோசிச்சு நான் ஒரு சிகரெட் ஒன்று குடிச்சோனும் என்று நினைச்சான் பாவம் இல்லை. அது எப்போ மனுஷன் செய்தோ அப்போ தான் பாவமாக எழுதப்படும். இது அல்லாட எங்களுக்கு தந்த கிருபை கருணை, மற்ற சமுதாயத்துக்கு அது இல்லை. ஆனால் நன்மையை நான் நாளைக்கு ஒரு தர்மம் ஒன்று செய்யணும் என்று நினைச்சதுக்காக நல்லத்தை நினைச்சதுக்காக அல்லாஹ் கூலி எழுதுவான். தீயத்தை நினைச்சதுக்காக கூலி எழுதாமல் தீயத்தை செஞ்சாதான் அல்லாஹ் எங்களுக்கு அந்த குத்தத்தை எழுதுவான். ஹரம் எல்லைக்குள்ளே போய்த்து
பாவமான காரியங்களை நினைக்கிறதும் கூடாது. பாவம் ஹரம் எல்லைக்குள்ளே போய்த்து நான் ஒரு பாவமான காரியத்தை செய்கிறதுக்கு முயற்சி செய்ததல்ல முயற்சி செய்தது அது கூடாது. அது பாவம் செஞ்சத்துக்குரிய கூலி தண்டனை எழுதப்படும். இது ஹரம் எல்லையில் விசேஷம். ஒரு புல்லு புடுங்கலாம், வேட்டையாடலாம், ஒரு பாவமான காரியம் செஞ்சால் வெளியில் செய்ததையும் விட டபுள் மடங்கு பாவம் எழுதப்படும். ஹரம் அடுத்தவர்களுக்கு பேசியதோ ஏசியதோ இது ஒன்றும் செய்யலாம். அதனால தான் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்பை மீறப்படாது. ஒரு பொருள் ஒன்று விழுந்திருக்கு, உங்களுக்கு புறக்கலாம். ஒரு பொருள் ஒன்று விழுந்திருக்கு, ஹரம் எல்லைக்குள்ளே விழுந்தால் உங்களுக்கு புறக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அதுக்கு வேறு சட்டம் இருக்குது. சாதாரணமாக இங்கே ஒரு கல் பார்சா விழுந்திக்கண்டா நாங்கள் எடுத்து உதவியவர்கிட்ட கொடுப்போம், அறிவிப்போம். இது ஹரம் எல்லைக்குள்ளே போனால் இந்த விஷயம் உங்களுக்கு செய்யலாம். அதுக்கு வேறு சட்டம். ஹரம் எல்லைகளுக்குள்ளே வேறு. இப்படி ஒரு புனிதமான ஒரு இடம், இப்படி ஒரு புனிதமான இடம். இந்த புனிதமான இடத்தை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தது எங்கே வச்சு டியூட்டா அப்போ இந்த புனிதமான இடம், அந்த இடத்துல நாங்கள் மிச்சம் கவனமாக செயல்படணும் என்ற விஷயத்தை ஹஜ்ஜாஜிகளாக போகக்கூடிய நீங்கள் மிச்சம் கவனமாக மனசில் வச்சுக்கொள்ளணும். காரணம் ஹஜ்ஜுன் மபுரூர் எங்களோட நோக்கம். பாவமான காரியங்களை ஈடுபற்றக்கூடாது. ஹரம் எல்லை இருந்த புனித தன்மையை நாங்கள் வச்சுக்கணும். ரைட். அடுத்து நாங்கள் ஹஜ்ஜுக்காக ரெடியாகும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இஹ்லாஸ் முக்கியம், உள்ள தூய்மை முக்கியம். அதே மாதிரி பாவங்களுக்கு தௌபா செஞ்சு கொள்ளணும். இதில் மிக முக்கியமாக நாங்கள் தற்காலம் அநியாயம் செஞ்சுருந்தால் நாங்கள் வீடு வீடாக சலாம் சொல்ல போகிறதல்ல. அதல்ல அந்த காலத்தில் சொன்ன செய்தி அதல்ல. வீடு வீடாக போகிற காரணம் என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம் தான். நான் ஹஜ்ஜி செய்ய போகிறேன் என்றத்தை நாங்கள் மெசேஜை கொடுக்கறதுக்கு போகிறது இஹ்லாஸுக்கு மாற்றோம். நான் ஹஜ்ஜி செய்ய போகிறேன், இவருக்கு தெரிஞ்சணும், இவருக்கு அறிவிச்சணும், அவருக்கு அறிவிச்சணும்ன்ற நோக்கத்தில் போகிறதாக இருந்தால் உலமாக்கள் சொல்கிறாங்க அது இஹ்லாஸுக்கு மாற்றம். அதை செய்யாதீங்க. போகிற நோக்கம் எதுக்குண்டா ஏதோ குடும்பம் சகோதரர்கள் ஒன்றுக்கு பழையினவங்க எங்களால் ஏதாவது தவறுகள் நடந்திருக்குது, இதுக்கு கொஞ்சம் அவன்கிட்ட பேத்தனை செஞ்சுக்கொள்வோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். அந்த நோக்கத்தில் போகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி. ரைட். நாங்கள் ஏதாவது கொடுக்கல் வாங்கலோ அல்லது பேசிப்பட்டதோ அல்லது இதுக்கு முன்னுக்கு ஏதாவது கோதாவங்களில் அப்படி பிரச்சனை நடந்ததோ இவங்கள்ட்ட போய்த்து சந்தித்து அவங்களோட மனசுக்கு நாங்கள் புனிதமான இடத்துக்கு போகிறோம், அல்லாட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம். அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு முன்னால் மனுஷனுக்கு தெரிஞ்ச தீங்குக்கு மன்னிப்பு கட்டாயம் கேட்கணும். கௌபாவில் 10 காபாவுக்கு போனாலும் மனிதனுக்கு தீங்கு செஞ்சுட்டு என்ன செய்யலாம், அல்லாட்ட போய்த்து மன்னிப்பு கேட்கலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் போய்த்து ஒரு தவறு செஞ்சுருந்தால் அதை ஞாபகப்படுத்தி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ள நோக்கத்தில் போய்த்து உங்களுக்கு என்ன செய்யலாம், இது செய்யலாம். அது இல்லாமல் வீடு வீடாக சலாம் சொல்லி தருதோ, நாங்கள் ஹஜ்ஜி போகிறோமன்றத்தை சொல்லி தெரியுதோ எந்த நோக்கமும் இல்லாமல் சும்மா அறிவிச்சது இஹ்லாஸுக்கு பாதிப்பாகும் என்று சொல்ல வாரேன். இஹ்லாஸுக்கு பாதிப்பாகும் என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்திய அளவுக்கு கூட நீங்கள் செலவழித்து சல்லி 50 லட்சம் 60 லட்சம் 30 லட்சம் சல்லி செலவழிச்ச போகிறோம். அந்த சல்லி வீணாக போகும்படாது, அந்த மாச்சல் வீணாக போகும்படாது. அதனுடைய கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியாக முழுமையாக கிடைக்கணும். அதனால் இஹ்லாஸை பாதிக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் செய்யப்படாது. ரைட். பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள, கொடுக்கல் வாங்கல் இருந்தால், சில கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை முடியுமாக இருந்தால் அந்த கடன்களை கொடுத்துருது. அப்படி இல்லை யாருக்கு நாங்கள் கடன் கொடுக்கணுமோ அவங்களோட பேசி தீர்மானிச்சு கொள்ளுது, அவங்கள்ட்ட பேசிக்கொள்ளுது, அதை அவங்களோட செட்டில் பண்ணிக்கொள்ளுது. நாங்கள் ஹஜ்ஜி போகிறோம், வந்து தாரோம், இல்லாட்டி இப்படி அதை ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வாரது. கொடுக்க வேண்டிய கடன் இருந்துச்சும் கொடுக்க இயலாத கடன்கள் இருந்துச்சு, அது அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களோட அதை தஹ்லீல் பண்ணுவதுன்னு சொல்லுவாங்க, பேசிக்கொள்ளுது இல்லைன்னா இப்படி இல்லை. அதே மாதிரி இந்த முக்கியமாக ஹஜ் உம்ராஹலை பற்றி படித்துக்கொள்ளுது. முக்கியமாக ஹஜ்ஜிக்காக செலவழிக்கக்கூடிய சல்லி ஹலாலாக தேடப்பட்ட சல்லியாக சுத்தமான ஹலாலான பணமாக இருக்கணும் என்பதை நாங்கள் கட்டாயமாக மனசில் வச்சுக்கொள்ளணும். ரைட். இதெல்லாம் பொதுவான சில விஷயங்கள் தான் நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்லேன். ரைட். இதுதான் முக்கியமான இப்போ நாங்கள் வரப்போகிற பகுதி, ஹஜ் உம்ராவுக்கு வரப்போகிற பகுதி. விலங்காத விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட ஒரு இது முடிஞ்சது பூரா என்கிட்ட கேட்டுக்கோங்க. முதலாவது இந்த ஹஜ்ஜி உம்ராவை பொறுத்த வகையில் நாங்கள் அதுக்காக தயாராக நேரத்தில் முதலாவது நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பாடம் மீகாத். மீகாத்ன்னு சொல்லியது, அதாவது உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் போகிறதுக்கு மக்காவுக்காக வரக்கூடிய ஆட்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவங்க இஹ்ராம் கட்டணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே, இஹ்ராம் கட்டணும். இஹ்ராமில் 2 விஷயம் ஆச்சு. ஒன்று இஹ்ராம் கட்டுது, இன்னொன்று இஹ்ராம் நீயத்து வச்சியது. ரெண்டும் வேறு.
எல்லாரும் குழப்பிக்கொள்ள 2 மொண்டு. எல்லாரும் நினச்சிய குளிச்சுட்டு வீட்டில் குளிச்சுட்டு நாங்கள் இஹராம் ஆடை அணிஞ்சோடனே நான் இஹராம் நீயத்து வச்சுட்டேன் என்று இல்லை, அப்படி இல்லை. இஹராத்துக்காக ஆடை அணிவது என்பது வேறு, இஹராத்துக்காக நீயத்து வச்சியது என்பது வேறு. இப்போ தொழுகைக்கு வந்தால் நாங்கள் ஒரு தொழுகையில் இமாமோட வந்து தொழுகை நின்று முதலாவது தெரிஞ்சத சஃபில் வந்து நின்று அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டு, ஃபஸ்ட் தக்பீர். அந்த தக்பீர் பேர் தக்பீரத்துல் இஹ்ராம், முதலாவது தக்பீர். அப்படி கட்டினாத்தான் நாங்கள் தொழுகைக்குள்ளே வந்துட்டேன்னு அர்த்தம். கட்டுற நேரத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? மனசால நீயத்து வச்சோம். நான் லொஹரு தொலை போகிறேன், நான் மகரிபு தொலை போகிறேன், நான் கியாமுல்லைல் தொலை போகிறேன், நான் ஜும்மா தொலை போகிறேன் என்று மனசால எண்ணியது என்பது வேறு, தக்பீர் கட்டுது என்பது வேறு. ரைட். இப்போ இஹ்ராம் என்பது வந்து 2 பகுதி. ஒன்று அந்த இஹ்ராம மொழியோடும். நான் உம்ராக்கு போகிறதா இருந்தால் லப்பைக்க அல்லாஹும்ம உம்ரத்தன் என்ற நீயத்தை வாயால் சொல்லணும் உம்ராக்கு. ஹஜ்ஜுக்கு போகிறதாக இருந்தால் லப்பைக்க அல்லாஹும்ம ஹஜ்ஜத்தன், அதெல்லாம் எழுதிச்சு, நான் நீங்கள் பிறகு பார்த்துக்கொள்ளணும், நான் சொல்லித்தரேன். லப்பைக்க அல்லாஹும்ம ஹஜ்ஜத்தன், யா அல்லாஹ் உனக்காக ஹஜ்ஜி செய்ய நான் வந்துட்டேன் என்று வாயால் மொழிதது வந்து இஹ்ராம். இஹ்ராம் நீயத்தை மொழிதது விளைனா. ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் இப்போ நாங்கள் போகிற ஹஜ்ஜுக்கு உம்ராக்கும் சேர்த்து முதல் போய்த்து உம்ரா செய்ய போகிறோம், அதுக்கப்புறம் ஹஜ்ஜி செய்ய போகிறோம். அந்த மாதிரி ஆளுக்கு எப்படி நீயத்து வச்சோன்னு சொல்லி ட்ராவல்ஸில் சொல்லி தருவாங்க. லப்பைக்க அல்லாஹும்ம உம்ரத்தன் வ ஹஜ்ஜத்தன், யா அல்லாஹ் நான் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்குமாக வந்துட்டேன் என்று சொல்லிடு. இது வாயால மொழி ஒன்று. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ வரக்கூடியவங்க, கஅபாவை நோக்கி வரக்கூடியவங்க, அவங்க மீகாத் என்ற ஒரு போர்டர், ஒரு எல்லை, முழு உலகத்துக்கும் 5 மீகாத் சொல்லப்பட்டீங்க. முழு உலகத்துக்கும் 5 மீகாத். மீகாத்னு சொன்னால் போர்டர்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, அல்லது பாயிண்ட். அந்த இடத்தை தாண்டி வரும் பொழுது ஹஜ்ஜிக்காக உம்ருக்காக வரக்கூடியவங்க, மக்காவுக்கு போகிற சும்மா போகிறேங்கிற சொந்தக்காரதால் சரி பார்க்க போகிறவங்களுக்கெல்லாம் இந்த சட்டம் அல்ல. ஹஜ்ஜோ உம்ராவோ நீயத்தோடு மக்காவுக்குள் கஅபாவை நோக்கி வரக்கூடியவர்கள் அந்த எல்லையில் நின்று நீயத்தை மொழிஞ்சி அந்த இஹ்ராமுடைய ஆடையை அணிஞ்ச நிலையில தான் அந்த எல்லையை தாண்டணும். இதுதான் மீகாத். விளைனா மீகாத்தண்டா. மீகாத்துன்றது வந்து நீங்கள் உதாரணமாக ஸ்ரீலங்காலேருந்து போகிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீகாத் இருந்துச்சு. அந்த மீகாத்துக்கு நாங்கள் மக்காவுக்கோ போகிறோம், உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ நீயத்தோடு போகிறதாக இருந்தால் எங்களுக்கு எந்த எல்லை ஹதீஸில் நிர்ணயம் செய்யப்பட்டிருச்சோ அந்த எல்லையை தாண்டதுக்கு முன்னுக்கு என்னுடைய இஹ்ராம் ஆடை தயாராக இருக்கணும், என்னுடைய நீயத்து ரெடியாக இருக்கணும். இது இல்லாமல் நாங்கள் அந்த மீகாத்தை தாண்டினால் குத்தம். மீகாத்தை தாண்டினால் குத்தம். இஹ்ராம் செய்யாத நிலையில் நாங்கள் மீகாத்தை தாண்டிட்டோம், ஹஜ்ஜோ உம்ராவோ கூடாது. அதுக்கு பரிகாரம் இருந்துச்சு. ரைட். அந்த மீகாத் என்பது வந்து உதாரணமாக சரி, இதான் மக்கா. இதான் 5 மீகாத்தும். உலகத்திலிருந்து எந்த மூலையிலிருந்து நீங்கள் இந்த மக்காவுக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் 5 இடம் சொன்னார். இந்த ஏரியாவால் வரவங்க ஈன நில்லுங்கோ உதாரணமாக. இது மதீனாலிருந்து வர ஆட்கள். மதீனாலிருந்து வர ஆட்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன துல் ஹுலைஃபா, இந்த இடத்துல வச்சு உங்களோட மீகாத்தை நீங்கள் செஞ்சிடணும், அதாவது இஹ்ராத்தை செஞ்சிடணும். அதே மாதிரி அது ஜுஹ்ஃபா, கிட்டத்தட்ட யூரோப் ஆட்கள் வர ரோடு, அவங்களுக்குள்ள இடம். அதே மாதிரி தாத்து இர்க், இது வந்து மொரோக்கோ அந்த சைடு ஆட்கள் வர இடம், சிறிய ஆட்களிடம் அவங்களுக்குள்ளது. யலம்லம், இது யமன் ஆட்கள், இதுதான் எங்களுக்கும் மாறுபடுது. ஏன்னா நாங்கள் இங்கே ஸ்ரீலங்கா நிச்சய பனியை, எங்களுக்குள்ள மீகாத்து வந்து யலம்லம் அந்த மீகாத். ஆனால் நாங்கள் அந்த மீகாத்துக்கு கடக்கு அல்ல, இதுதான் பிரச்சனை. எங்களோட ஃப்ளைட் போகிறது வந்து யலம்லம் என்ற மீகாத்து கொஷக்கால தர ரூட்டால் போனால் தான் அந்த இடத்துல நின்று குளிச்சுட்டு இஹ்ராம் கட்டிட்டு மீகாத்தை அந்த நீயத்தை வாயால் சொல்லிட்டு போயிடும்.
ஆனால் நாங்கள் எங்களோட நாடு அமைஞ்சிச்சிய சிஸ்டம் எப்படின்னு கேட்டால் எலம்லம் பனியை ஜித்தா எலம்லமுக்கு கொஞ்சம் அங்கே எங்களோட ஏர்போர்ட் வந்து ஜித்தா எலம்லமு கொஷக்கால தான் நாங்கள் ஃப்ளை பண்ண போகிறோம். அப்போ எங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை அந்த மீகாத்தில் இறங்கி நின்று எஹராம் செய்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் அமைதல்ல. அதன் காரணமாகத்தான் நாங்கள் வீட்டிலேருந்து என்ன செஞ்சு கொண்டு போகிறோம், இந்த எஹராம் அணிஞ்சு கொண்டு போகிற காரணம் எப்படின்னு கேட்டால் அந்த மீகாத் எங்களுக்கு ஃப்ளையில் வாரதுனால. இல்லாட்டி சரியாக பார்த்தால் லேன் ரூட்டில் போனால் மீகாத் ஆப்பிட்டால் எயின்னு தான் நாங்கள் எஹராம் கட்டணும். இப்போ சில பேர் வந்து உம்ராவுக்கு போனால் தாய்ஃபு போவாங்க. தாய்ஃபு போனால் தாய்ஃபில் ஒரு மீகாத் வந்துருச்சு கர்னுல் மனாசிலண்டு. அங்கே போய்த்து அங்கே குளிச்சுட்டு அங்கே ஹெராங் கட்டிட்டு அங்கே நீயத்தை வச்சுக்கொண்டு லேண்ட் ரூட்டில் வர்றது அதுலேஷ். சில பேர் உம்ரா போகிற நேரத்தில் ஃபஸ்ட் விசிட்டாக மதீனா போவாங்க. மதீனா போகிற ஆட்கள் எல்லாம் இங்கேருந்து கொண்டு ஹெராங் கட்டிக்கொண்டு போகிறல்ல. காரணம் என்னக்கிட்டால் மதீனாலே மீகாத் தோண்டிச்சுங்க லேண்ட் ரூட்டில் ஆப்பிடுது. அதனால் இங்கேருந்து சாதாரண உடையில் போய்த்து மதீனாவில் போய்த்து இறங்கி அங்கே உள்ள வேலைகளை முடிச்சுட்டு உம்ராக்காக வரக்கூடியவங்க அந்த துல்ஹுலைஃபான்ற ஏரியாவில் இறங்கி அங்கே இஹ்ராத்துக்காக தயாராகி ஐனை மீகாத்துடைய இந்த இஹ்ராத்துடைய நீயத்தை வச்சுட்டு கொண்டு தான் உம்ராக்காக வாரம். அதான் மீகாத். இந்த மீகாத்தில் வந்து நீயத்து வச்சியது கடமை, அதை மிஸ் பண்ணிடலாம். அதனால் நாங்கள் இங்கிருந்து போகிறதுனால எங்களுக்கு ஜித்தா ஏர்போர்ட் வந்து மீகாத்தை தாண்டி இருக்கிறதுனால நாங்கள் வீட்லேருந்து என்ன செஞ்சு கொண்டு போகிறோம், எஹராத்துக்கு ரெடி ஆகிக்கொண்டு போகிறோம். போகிற நேரத்தில் நான் சொல்ல வந்த பிழை என்னன்னு கேட்டால் சில நேரத்தில் ஆட்கள் நினச்சிய வீட்டில் குளிச்சுட்டு ரெடியாகி எஹராத்தை எடுத்துக்கொண்டு மற்றவங்கள்ட்ட பயணஞ்சலி கொண்டு போகிறது என் எஹராத்துக்குள்ளே நான் வந்துட்டேன் என்று நினச்சி சில நேரம் ஃப்ளைட்டில் போகிற நேரம் எலம்லம்ன்றது போர்டர் மீகாத் இப்படி தாண்டும். ஃப்ளைட்டில் ஆள்க தூக்கம், ஃப்ளைட்டில் ஆள்க தூக்கம், மீகாத் தாண்டுது, நீயத்து வச்சில்லை. எஹராம் அணித ஆடை வந்து நீயத்தல்ல, அது எஹராத்துக்காக ரெடி ஆகுது. ஆனால் மீகாத்தில் வச்சு உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ எங்களோட வாயால் நீயத்தை வச்சோணும். அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இஹ்ராம் ஆடை என்பது வேறு, இஹ்ராத்துக்காக நீயத்து வச்சியது என்பது வேறு. இஹ்ராம் ஆடை அணிதல் அதுக்காக ரெடி ஆகுன்ற அர்த்தம் நான் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு ரெடி ஆகிட்டேன்ற அர்த்தமே தான். இன்னும் நான் நீயத்துக்கு வரலை. நீயத்து எப்போ வச்சோம்னு கேட்டால் எங்கள்ட மீகாத் ஏதோ அது கிட்ட வச்சு தான் அதை தாண்டு டைனு தான் வாயால் உம்ரா கண்டா உம்ராவுக்கு, ஹஜ்ஜு கண்டா ஹஜ்ஜுக்கு, அல்லது உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்குமெண்டா நீயத்து வச்சியது. அதனால தான் ரெண்டும் பேர் நினச்சிட வேணா நாங்கள் ஹெராத்துக்காக இங்கே நீயத்து வச்சுருந்ததுனால எங்களை ஒன்றுமே செய்ய தேவையில்லைண்டு. நீங்கள் ஜிஜ்ஜா ஏர்போர்ட்டில் போய் இறங்குறதாக இருந்தால் அவங்க ஃப்ளைட்டில் கூட அடிக்கடி அறிவிப்பாங்க, உங்களோட மீகாத் ஹஜ்ஜுக்காக உம்ராக்காக வரக்கூடிய உங்களுடைய மீகாத் நெருங்குகிறது, இன்னும் 15 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம், இதில் மீகாத்து வரப்போகுது, நீயத்துகளை தயார்படுத்திக்கோங்கன்னு சொல்லி ஃப்ளைட்டில் அறிவிப்பாங்க. சில ட்ராவல்ஸ்களும் சொல்லுவாங்க, சில ஃப்ளைட்டில் ட்ராவல்ஸ்களுக்கு சொல்ல கொடுக்குறதில்ல, ஆனால் அவங்க அறிவிப்பாங்க. உங்களுக்கு முன்னால் உள்ள டிவி அதில் சில நேரம் போலும் மீகாத்து ரெடி ஆகுது, இன்னும் 10 நிமிஷம் 15 நிமிஷம். மீகாத்து கொஷக்கால பயணிக்கிற நேரத்தில் கேப்டன் சொல்லுவார், இப்போ நாங்கள் மீகாத்து கொஷக்கால போகிறோம், இதுக்குள்ளே ஹஜ்ஜிகள் உம்ராக்கள் செய்யக்கூடிய பயணிகள் தாராவது இருந்தால் நீங்கள் நீயத்துகளை சொல்லிக்கோங்கோ என்று சொல்லுவாங்க. அதை கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நீங்கள் ஒரு தொங்கலில் ட்ராவல்ஸின் ஒரு தொங்கலில் நீங்கள் 4-5 பேர் போனால் மகன் ஒரு தொங்கலில் உம்மா ஒரு தொங்கலில் நிற்பாங்க. இதை நீங்கள் ஹஜ்ஜி உம்ருக்கு போகவும் இந்த சிந்தனையில் இருக்கணும். எதை சிந்தனை, நான் இப்போ ஜித்தாக்கு நெருங்குகிறேன், அந்த ஃப்ளைட்டில் போகிறேன். சில நேரம் டிரான்சிட் துபாய்க்கு போய்ட்டு துபாயிலிருந்து ஜித்தாவுக்கு போகிற டைனுக்கு, துபாயிலேருந்து ஜித்தா போகிற டைனுக்கு எத்தனை வர அதை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளணும். ஃப்ளைட்டில் செல்லத்தை கேட்டுக்கொள்ளணும் இல்லைண்ணா, அல்லது ட்ராவல்ஸ் ஆட்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளணும், எத்தனை மணிக்கு நான் நீயத்து வச்சேன். சில பேர் சொல்லி தருவாங்க, சில பேர் மறந்துடுவாங்க. அவங்க பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த உங்களோட ஹஜ் உம்ரா வீணாகிடப்படாது. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், கவனமாக இருந்து கொள்ளணும். மீகாத்த கொஷக்கால போகிற நேரத்தில் நீங்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு நீயத்து வச்சோணும். அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் வஹஜ்ஜன், அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் வஹஜ்ஜன் என்ற நீங்கள் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம் தமத்துவ அடிப்படையில். ரைட், இந்த விஷயத்தை மீகாத்துடைய விஷயத்தில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருங்கோ. விலங்கினா நான் சொன்னது விலங்கினேன். ரைட், அது மீகாத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி. ரைட், ரெண்டாவது மீகாத்தோட சப்ஜெக்டை நான் முடிச்சிட்டேன். இல்லை தெளிவில்லாமல் இருந்தால் என்னட்ட புறவை கேட்டுக்கோங்க. ரெண்டாவது செய்தி இஹ்ராத்தோட சம்பந்தப்பட்ட செய்தி. இஹ்ராம் ஆடை அணிதல், இஹ்ராம் நீயத்துக்குள்ளே வாரது, இஹ்ராம் அணிஞ்சதுக்கு பின்னால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணுமென்ற பகுதி. ரைட், இஹ்ராத்தை பொறுத்த வகையில் நாங்கள் வீட்டிலிருந்து இஹ்ராம் அணிஞ்சு கொண்டு போகிறது காரணம், போகிறதோடு நாங்கள் உம்ரா செய்கிறதுனால இஹ்ராமுடைய ஆடை எங்களுக்கு தெரியும், வெள்ளாடை.
அந்த எஹ்ராமுடைய ஆடை. ரைட். ரெண்டாவது விஷயம், எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால் குளிச்சு கொள்வது சிறந்தது, சுன்னா. ரைட். குளிச்சு கொள்வது சிறந்தது. குளிச்சுட்டு எங்களோட மேலில் பொடியில் வாசனை திரவியங்கள், பர்ஃப்யூமோ அத்தரோ பாடி லோஷனோ ஏதோ பூசிக்கொள்ளலாம் மேலுக்கு. எஹ்ராமுடைய ஆடைக்கு ஒரு காலம் நீங்கள் பர்ஃப்யூம் பண்ணப்படாது. சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த எஹ்ராமுடைய ஆடையை எடுத்து என்ன செய்வாங்க, நல்லா பர்ஃப்யூம் அடிப்பாங்க. அது பிழை. ஹஜ்ஜுக்கு உம்ராக்காக தயாராகின ஒருவருக்கு ஒரே ஒரு தடவை தான், அந்த ஹஜ்ஜோ உம்ராவோ செஞ்சு முடிக்கும் வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் மனம் பூசுவதற்கு அனுமதி, குளித்ததுக்கு பின்னால். எஹ்ராம் ஆடை அணிகிறதுக்கு முன்னால். எஹ்ராம் ஆடை அணிகிறதுக்கு முன்னால் பொடியில் வேண்டியதை உங்களுக்கு பூசியது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்காக வேண்டி குளித்தார்கள். குளித்து விட்டு ரசூலுல்லாஹ் என்னை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா உங்கள்கிட்ட ஏதாவது வாசனை திரவியங்கள் இருந்தால் என் மேலில் பூசி விடுங்கன்னாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நான் பூசி விட்டேன், தாடியில எல்லாம் பூசி விட்டேன். இந்த தாடி மினுங்குன்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தாடியில் வாசனை திரவியங்கள் பட்டிருந்தது என்றாங்க. ரைட்ஸ். முதலாவது ஆடை அணிகிறதுக்கு முன்னால், குளித்ததுக்கு பின்னால் நாங்கள் எங்களோட பொடிக்கு தாராளமாக என்ன செய்யலாம், வாசனை திரவியங்கள், பர்ஃப்யூம்கள், அத்தர்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு கத்தான் அது முடிஞ்சால் முடிச்சு. அதுக்காக வேண்டி ஆடையில் என்ன செய்யப்படாது, பர்ஃப்யூம் பண்ணப்படாது. மேலில் இருந்து எங்களோட எஹ்ராத்துக்கு வாசனைப்பட்டது பிரச்சனை இல்லை. டிரெக்டாக என்ன செய்யப்படாது, எஹ்ராத்துக்கு நாங்கள் வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில இடத்துல நடக்கக்கூடிய தவறுகள் உண்டு. எஹ்ராம் ஆடை அணிஞ்சதுக்கு பின்னால் எஹ்ராத்துடைய சுன்னத்தான ஒரு தொழுகை ஒன்று இருக்குதா, வீட்டில் தொழணுமா இல்லாட்டி பள்ளியில் தொழணுமா என்று கேட்டால் அப்படி ஒரு சுன்னத்து ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல இல்லை. எஹ்ராம் ரசூலுல்லாஹ் 4 உம்ரா செஞ்சாங்க, ஒரு ஹஜ்ஜி செஞ்சாங்க. எஹ்ராம் ஆடை அணிந்ததன் பின்னால் எஹ்ராத்துடைய சுன்னத்தன்று 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு கேட்டால் ஒரு ஹதீஸ்லேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. அப்போ இல்லாத நாங்கள் செய்யப்படாது. ஆனால் எப்படி தொழுது இருக்கிறாங்கன்னா நல்லா விளைக்குங்க. ஏதாவது ஒரு வக்து தொழுகை கிட்டவாகி ரசூலுல்லாஹ் சில சந்தர்ப்பங்களில் எஹ்ராமை அணிஞ்சிருக்கிறாங்க. உதாரணமாக லொஹரடு வச்சுக்கொள்வோமே, ஒரு 11:30 மணி 12 மணி கிட்டவாகி எஹ்ராத்தை அணிஞ்சிட்டு அடுத்ததாக லொஹரை தொழுதிருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு வக்து தொழுகையை தொழுதிருக்கிறாங்க. பிரத்யேகமாக இஹ்ராமுடைய சுன்னத்து என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னத்து தொழல்ல. தொழுகை நடந்திருக்கு எப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு வக்துக்கு முன்னால் டைம் பார்த்து எஹ்ராத்தை அணிஞ்ச உடனே அந்த ஃபர்ல தொழுதிக்கு. ஒரே ஒரு விதிவிலக்கு, மதீனாலிருந்து எஹ்ராம் கட்டி கொண்டு வர ஹஜ்ஜாஜிகளோ உம்ரா செய்தவங்களோ மதீனாலிருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் விசேஷம் வந்துருச்சு. ஐநா துல் ஹுலைஃபான்னு ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு, ஐநதான் எஹ்ராம் கட்டுவாங்க. அவங்க மட்டும் 2 ரக்காத் தொழுவாங்க. காரணம் விசேஷமான ஹதீஸ். அத்தானி ஆத்தின் ஃபில் லைலா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உம்ராக்கு வந்த பொழுது இரவு நேரத்தில் ஜிப்ரீல் வந்தார். எஹ்ராம் நான் அணிந்த போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அணிந்த போது யா முஹம்மத் சல்லி ஃபி ஹாதல் வாதில் முபாரக், இது பரக்கத் பொருந்திய ஒரு பள்ளத்தாக்கு, இதிலே நபியே 2 ரக்காத் நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னாங்க. இது யாருக்கு மட்டும், மதீனாலிருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு மட்டும். அதுவும் அந்த இடத்துல மட்டும், துல் ஹுலைஃபான்ற இடத்துல மட்டும். அது ஒரு பள்ளத்தாக்கு, இப்போ பெரிய பள்ளி அடித்து வச்சு அதில் மட்டும்தான் அந்த சிறப்பை தவிர வேறு எந்த மீகாத்தாலையும் வரக்கூடியவங்களுக்கு எஹ்ராத்துக்காக வேண்டி 2 ரக்காத் தொழுகிற சுன்னத்தொண்டு இல்லை. ஆனால் ஒரு தொழுகையை கிட்டவாக்கி நீங்கள் எஹ்ராம் அணிஞ்சு அந்த ஃபர்லான தொழுகையை தொழுது கொள்ளையிலும் இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கு. இவ்வளோ தான் நீங்கள் எஹ்ராத்தோட செஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது, எஹ்ராம் அணிஞ்சால் எங்களுக்கு செய்யக்கூடாத விஷயங்களில் ஆம்பளைகளும் பொம்பளைகளும் பொதுவாகவே செய்யக்கூடாத விஷயங்களில் முக்கியமானது முடிவெட்டு. அதெல்லாம் எஹ்ராம் கலையிறதுக்கு முன்னுக்கு செஞ்சுக்கொள்வோம். முடிய வெட்ட செல்லலை, அந்த நகங்கள் வெட்டு மற்ற இதுகள் விஷயங்கள், முடிவெட்டுவது, நகம் வெட்டுவது, தோல் உரிச்சியது, இதெல்லாம் இஹ்ராம் ஆடை அணிஞ்சது பிறகு நீங்கள் செய்யப்படாது. தாடி வெட்டுவது, மீசை வெட்டுவது இதெல்லாம் செய்யலாம், பொம்பளைகளுக்கும் ஆம்பளைகளுக்கும். அல்லது ரெண்டாவது, இஹ்ராம் ஆடை அணிஞ்சதுக்கு பிறகு பர்ஃப்யூம்களோ அத்தர்களோ யூஸ் பண்ணப்படாது அணிஞ்சதுக்கு பிறகு. மூணாவது, தாராளம் டீமாக வந்து இப்போ நாங்கள் போகிற நேரத்தில் இஹ்ராம் ஆடையோட நினச்சி மகளுக்கு கல்யாணம் பேசிய, மகனுக்கு திருமணம் பேசிய, அதுக்குள்ள திருமண ஒப்பந்தங்கள், திருமண இதுகள் அது ஒன்றும் செய்யலாம். கணவன் மனைவி உறவுகள் கூடாது. ரைட். அடுத்தது, பாவமான காரியங்களில் ஈடுபடுவது, வேட்டையாடுவது, இது போன்ற விஷயங்கள் பொதுவாக ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் பொதுவாக தடை.
முக்கியமாக சில நேரம் சில பேர் தெரியாமல் தலைகள் இப்படி முடிகள் இழுத்து பார்க்குக, நாங்களை கடித்து பார்க்குக, இதெல்லாம் தவறையும் செஞ்சிடப்படாது. இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ரைட். ஆம்பளைகளுக்கு மட்டுமுள்ள சட்டம், இஹ்ராம் ஆடை அணிஞ்சால் தச்ச ஆடைகள் ஒன்றும் உடுக்கலாம். ஷர்ட்டோ பனியனோ உள்ளாடைகளோ தொப்பியோ தலைமறைச்சேலாம் இல்லைனா தலைமறைச்சேலாம், தச்ச ஆடை உடுக்கலாம். இந்த விஷயங்கள் ஆம்பளைகள் தவிர்த்து கொள்ளணும் இஹ்ராம் ஆடை அணிஞ்சால். பொம்பளைகள் முகம் மூடலாம். ரைட். அதே மாதிரி இந்த முகமூடு மற்றும் முக்கியமாக பொம்பளைகளுக்கு தடை. பொதுவாக ஆம்பளைகளுக்கு தலை மூடுவது தடை, பொம்பளைகளுக்கு முகம் மூடுவது தடை. முகமும் கையும் தெரிகின்ற அளவுக்கு பெண்கள் இருக்கணும். பெண்களுக்கு தாராளமாக சொக்ஸ் அணியலும் ஷூ அணியலும், ஆம்பளைகளுக்கு அது தடை. சில நேரத்தில் ஆம்பளைகள் வெயில் காரணமாக சில நேரம் வெயிலாக இருக்கும், அவங்க விளங்காமல் சில நேரத்தில் தொப்பிகளை போட்டுக்கொள்வாங்க. இல்லாட்டி தன்னுடைய இஹ்ராமுடைய ஆடையால் தலை இப்படி மூடிக்கொள்வாங்க. அதெல்லாம் பிள்ளை வேணுமெண்டா கொடை யூஸ் பண்ணிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் செருப்பணி இந்த ஷூ அணி ஏழுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு செருப்பு இல்லாட்டி ஷூவை அணிஞ்சு கொள்ள சொல்லுங்கள். மொழி கிட்டால் கரண்டை காலு கிட்டால் அதுக்கு ஒசந்த பகுதியை வெட்டி விட சொல்லுங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ். அதனால் பூட்ஸ் அணிததோ ஷூ அணிததோ சொக்ஸ் அணிததோ ஆண்களுக்கு கூடாது. செண்டில்ஸ் போடலாம் ஆம்பளைகளுக்கு, செருப்பு போடலாம் கால் தெரிகிற மாதிரி. மற்றபடிக்கு மொழி மறைகிற மாதிரி எந்த ஒரு ஆடையும் சில இடத்துல சில ஏரியாகளில் அப்படி விற்க வச்சிருக்கு. அந்த ஆடைகளை அந்த ஷூகளை உடுத்து பார்த்தால் அது அதாவது மொழியை கரண்டை காலம் மறைக்கிற மாதிரி இருக்குது. பெண்கள் ஆம்பளைகள் அது போடப்படாது. பொம்பளைகளுக்கு தாராளமாக போடையிலும், ஷூ போடையிலும் செக்ஸ் போடையிலும் வேண்டும். பொம்பளைகள் திறக்க வேண்டியது மணிக்கட்டையும் முகத்தையும் மட்டும்தான். ஆம்பளைகள் மறைக்கக்கூடாது தலை, அதே மாதிரி கால். இந்த விஷயங்களை கவனமாக செயல்பட்டு கொள்ளணும் இஹ்ராம் ஆடை அணிஞ்ச நிலையில். ரைட். அப்படி ஏதாவது தவறுகள் செஞ்சுப்பட்டால் மறதியாக செஞ்சால் பிரச்சனை இல்லை, வேணுமென்று செஞ்சால் அதுக்குரிய குத்தப்பரிகாரம் ஒரு ஆடு அறுத்து பலி கொடுக்கணும் என்றுதான் சட்டம். வேறு மேலதிகமான நிறைய விஷயங்களுக்கு அது எங்களுக்கு இப்போக்கி அவசியம் இல்லை. ரைட். இப்போ முக்கியமான ஒரு பகுதி தான் எங்களோட உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் தேவைப்படுகின்ற முக்கியமான பகுதிகள் உண்டு. தவாஃப். இப்போ நாங்கள் மீகாத்தை படிச்சுட்டு இஹ்ராம் ஆடை அணிஞ்சால் எப்படி அணியணும், அணிஞ்சதுக்கு பிறகு எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுட்டேன். இப்போ தான் மெயின் டாப்பிக்கு நாங்கள் வரப்போகிறோம். அதாவது தவாஃபு, சஇ, மற்ற விஷயங்கள் எப்படி செய்யுது, இது நல்லா விளங்கெடுத்துக்கோங்க. பொதுவாக தவாஃப் என்றது தவாஃபில் 3 வகையான தவாஃபீச். ரைட். ஒன்று சொல்லுவாங்க தவாஃபுல் குதூம், ஒரு வகையான தவாஃப். இன்னொன்று தவாஃபுல் இஃபாதா, இன்னொன்று தவாஃபுல் விதா. இந்த 3 தவாஃபும் நாங்கள் செய்ய போகிறோம் ஹஜ்ஜில். 3க்கும் வித்தியாசம் ஈச்சு. ஒன்று தவாஃபுல் குதூம், இதுதான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது. அது போகிற செய்ய போகிறது தவாஃபுல் இஃபாதா, ரெண்டாவது செய்ய போகிற ஹஜ்ஜில் தவாஃப். அடுத்தது தவாஃபுல் விதா, மக்கா விட்டு வெளியில் வார டைனுக்கு செய்யக்கூடிய, அதாவது பிரியாவிடை தவாஃப்னு சொல்லக்கூடிய தவாஃப். இந்த எல்லா தவாஃபையும் மொத்தமாக தவாஃபு எப்படி செய்யணுமன்றதை படிச்சுட்டா சரி. இது நேரங்களும் இடங்களும் வித்தியாசம்ன்றதுனால தான் இந்த 3 பேர். ஆனால் தவாஃப் ஒரு வகை தான். தவாஃப் எப்படி ஏன் செய்த என்றதை பற்றி நாங்கள் இது கடைசியில் படிப்போம். தவாஃபுடைய முறையை பற்றி படிப்போம். ரைட். தவாஃபில் இந்த படத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரைட். ஆம்பளைகள் கவனமாக பார்த்துக்கோங்க. தவாஃப் நாங்கள் இப்போ ஹோட்டலில் போய்த்து இறங்கிட்டு நாங்கள் தவாஃபு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ உம்ராவுக்கு போகிற நேரத்தில் நீங்கள் இங்கே இஹ்ராம் ஆடை அணிஞ்சு கொண்டு போகிற டைனுக்கு நீங்கள் உங்களோட உடம்பை சரியாக மூடிக்கொண்டு தான் போகணும். இல்லைன்னா உடம்பு ஃபுல்லாக மூடிக்கொண்டு போகணும். ஹோட்டலில் போய்த்து இறங்கி தவாஃபுக்காக உம்ராவுக்காக நீங்கள் போகிற டைனுக்கு அது கைடன்ஸ் பண்ணுவாங்க. தல்பியா செஞ்சு கொண்டு போகிற சிஸ்டம் எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்படி வார டைனுக்கு முதலாவதாக, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் குள்ளுக்கு போய்த்து தவாஃபை ஸ்டார்ட் பண்ண டைனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த முறையில் உங்களோட தவாஃப் உங்களோட இஹ்ராமை மாற்றிக்கொள்ளும். இதுக்கு சொல்லி இல்திபா சிஸ்டம் உண்டு. இல்திபா சிஸ்டம் அதாவது நீங்கள் இப்படி போட்டிச்சு அந்த இஹ்ராமை இப்படி இந்த சந்து ஃபுல்லாக விளங்குற மாதிரி சிஸ்டத்தில் உங்களோட தவாஃப் ஆரம்பிச்சது முன்னுக்கு பள்ளிக்குள்ளே நுழைஞ்சது போகிறோம். ரோட்லேருந்து கூட போடுதில்லை. பள்ளிக்குள்ளே நுழைஞ்சி பிஸ்மில்லாஹி அல்லா மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் என்ற துவா ஓதிக்கொண்டு பள்ளிக்குள்ளே போனதுக்கு உடனே நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்,
தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இல்திபா சிஸ்டம், இதுதான் சிஸ்டம். ரைட்டா? ரைட். அந்த சிஸ்டத்தை மாற்றிக்கிறோம். இந்த சிஸ்டம் என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராக்கு வந்த நேரத்தில் சஹாபாக்களோட வந்த நேரத்தில் மலையில எல்லாம் ஏறிக்கொண்டு காஃபிர்கள் சொன்னாங்களாம், சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் இங்கேருந்து மதீனாலேருந்து மக்காலேருந்து விரண்டி ஓடினவங்க, ஹிஜ்ரத் போனவங்க திருப்பி வந்திருக்கிறாங்க. மதீனாவுக்கு போய்த்து தின்ன தீன் இல்லாமல் மேலெல்லாம் மெலிஞ்சி சக்தி எல்லாம் இல்லை, பலசாலிகளாக இல்லாமல் போய்த்து நோஞ்சானாகி போய்த்து என்று ஏளனம் பண்ணினாங்களாம் காஃபிர்கள் சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாரும் இருந்து கொண்டு ஏளனம் பரிகாசம் பண்ணுறாங்க, தோழர்களே உங்களோட பலத்தை காட்டும், நீங்கள் சக்தியானவர்கள் என்று காட்டும் கொண்டு ரசூலுல்லாஹ் இந்த சண்டை காட்ட சொன்னாங்க. இது உஜாரா தான் இருக்குது. ரைட்? இதை காட்டுமோன்னு சொல்லி முதலாவது சொல்லி அதில் அந்த ரமல் சிஸ்டத்தில் அந்த தவாஃபில் சொல்லி ரமல் சிஸ்டத்தில் உங்களோட தவாஃபை செய்யுங்க, நீங்கள் பலசாலிகள் இடத்தை காட்டுங்கோன்றதுக்கூடிய சுன்னா தான் இந்த இல்திபாண்ட சிஸ்டம். அந்த அடிப்படையில் தான் இது வந்திருக்கு. டச் பென் இல்லைண்ணா ரைட். பாரல்லா. இதான் காபா. தவாஃப் டச்சாக இல்லை, நல்லா விளைவிக்கோங்க. தவாஃப் முதலாவது உள்ளுக்கு போனோடனே தவாஃப் ஸ்டார்ட் பண்ணது வந்து காபாட இந்த மூலை இந்த மூலை இந்த மூலை இந்த மூலை 4 மூலை. இந்த மூலைக்கு பேர் ஹஜருல் அஸ்வத் மூலை. இந்த மூலைக்கு சொல்லி ருக்னுல் யமானி. எங்களோட தவாஃபில் இந்த 2 மூலை தான் இம்பார்ட்டன்ட், முக்கியமானது. இது ரெண்டும் எங்களுக்கு சம்பந்தமாக இல்லை. ரைட்? இந்த மூலை முக்கியம். இதுக்கு பேர் ஹஜருல் அஸ்வத் எரிச்சிய மூலை. இந்த கோடு காட்டிச்சது இங்கிருந்து தான் நாங்கள் தவாஃப் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு முன்னுக்கு போய்ட்டு ஸ்டார்ட் பண்ண இல்லை. எந்த சைடால் வந்தாலும் தவாஃப் ஸ்டார்ட் ஆகி எந்த ஒரு தவாஃபும் ஸ்டார்ட் ஆகி இந்த மூலையில் இருந்து தான் முதலாவது விளையங்கொள்ளும். எப்படி நீ ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டால் எங்களோட நெஞ்சை ஹஜருல் அஸ்வத் மூலைக்கு திருப்பி கையை உசத்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் வட்டே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஷரியாக பார்த்தால் தவாஃப் ஸ்டார்ட் பண்ணணும், ஹஜருல் அஸ்வதை கையால் தொட்டு மூந்து. இப்போ அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, அடிச்சு கொள்ளவாகும் சண்டை பிடிச்சி கொள்ளவாகும். நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், தவாஃபில் தாரையும் நெருக்க வேணாம், தவாஃபில் தாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேணாம். அடுத்தவங்க எங்களுக்கு தந்தது பிரச்சனை இல்லை, எங்களோட ஹஜ் மப்ரூராக இருந்துடும். அதனால் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம சில நேரம் உங்களுக்கு கிட்டவாகி தவாஃப் செய்ய வேண்டி வரும், க்ரௌட் குறைஞ்சிருந்தா. சில நேரம் நீங்கள் தூரத்துலேருந்து தவாஃப் செய்ய வேண்டி வரும், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம. ரைட்? ஈனந்தி ஸ்டார்ட் பண்ணி சரியாக பார்த்தா கையால் தொட்டு கையை மோந்து கொண்டு தான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லணும். ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க. அப்படி இல்லை, ரசூலுல்லாவுடைய இன்னொரு முறை சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் தவாஃப் செஞ்சிருக்கிறாங்க. ஒட்டகத்தில் தவாஃப் செஞ்ச நேரம் ரசூலுல்லாஹோட கையில் ஒரு கம்பு இருந்தது. அந்த கம்பை ஹஜருல் அஸ்வத் கல்லில் அப்படி தட்டி கம்பை மோந்துருக்கிறாங்க. அதுக்கும் எங்களுக்கு இப்போ சந்தர்ப்பம் இல்லை, நாங்கள் கம்புகளெல்லாம் கொண்டு போகிறோம். ரைட்? இப்போ எங்களுக்கு கடைசியாக 3வது ஸ்டெப் தான் எங்களுக்கு சந்தர்ப்பம். பின்னுக்கு இருந்து ஹஜருல் அஸ்வதுக்கு இப்படி கையை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லு மட்டும்தான் இப்போ எங்களுக்கு கேளும். அதனால் இங்கேருந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் வட்டையை ஸ்டார்ட் பண்ணி இப்படி சுற்றி வாரோம். ரைட்? சுற்றி வார டைமுக்கு எங்களுக்கு ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னு காப்போடு இந்த மூலை, இதுக்கு சில ருக்னுல் யமானி என்று நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த ஏரியா திறந்திச்சோம், இந்த ஏரியாவை புடவையில் திறந்திச்சோம். சில பேர் இதை தொட்டு மூக்குறதுக்கு அது வச்சிடல, அது தொடுகிறதுக்கு மட்டும்தான் வச்சிச்சு. அது இங்கே தொட்டு மோந்ததாக இருந்துச்சு. ஹதீஸில் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் ருக்னுல் யமானியை தொட்டாங்கன்னு தான், தொட்டு மோந்ததாக இல்லை. ரைட்? தொடுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா மட்டும் தொடுகும். அதுக்குள்ளே போய்த்து கொண்டு நெசுங்கி கொண்டு ஏதாவது மிஸ் ஆகி இதாகி போகிறதா அது கட்டாயம் இல்லை உங்களுக்கு. ரைட்? தொட கிடைச்சா தொடுகு. சஹாபாக்கள் தொட்டுமிக்கி விட்டுமிக்கி, ரசூலுல்லாஹ் தொட்டுமிக்கி விட்டுமிக்கி. சில சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லாஹ் தொட்டாங்க, சில சந்தர்ப்பங்கள் ரசூலுல்லாஹ் விட்டாங்க, தொடலை சனத்தின் காரணமாக.
ரைட். அப்போ எங்களோட தவாஃபில் முக்கியமாக வரப்போகிற பகுதி இந்த துண்டு தான். இந்த ஆரம்பித்து வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து தொடையலமெண்டா தொடுக, இல்லாட்டி விட்டு அந்த தவாஃபை கம்ப்ளீட் பண்ணு. இந்த ஏரியா, இந்த பிட்வீன் திஸ் ஏரியா, ருக்னுல் யமானிக்கும் ஹஜர் வசதுக்கும் இடையில கேட்க வேண்டிய துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா ஒஃபில் ஆஹரத்தி ஹசனா ஒக்கினா அதாபன்னார். திருப்பி திருப்பி அந்த ஏரியாவுக்குள்ளே நிச்சய டைம் ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும், அந்த துவாவை ஓதும். நல்ல ஒரு துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா ஒஃபில் ஆஹரத்தி ஹசனா ஒக்கினா அதாபன்னார் என்றதை ஓதும். ரைட். இப்படி முதலாவது ஒரு வட்டம் முடிஞ்சால் ஒரு தவாஃப் ஒரு வட்டம் முடிச்சு, இப்படி 7 பயணம் நீங்கள் என்ன செய்யணும், சுற்றினா தான் தவாஃப் கம்ப்ளீட். விலைனா தவாஃப். ரைட். இதில் இன்னொரு சட்டம், ஆம்பளைகளுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் தவாஃப் ஸ்டார்ட் ஆகிற டைமுக்கு நான் ஏற்கனவே சொன்ன இல்திபா கட்டணும் சரியா. ஃபர்ஸ்ட் தவாஃப் ஸ்டார்ட் ஆகிற டைமுக்கு ஆம்பளைகள் மட்டும் ரமல் சிஸ்டத்தில் தவாஃப் செய்யணும். ரமல் என்றால் ஃபர்ஸ்ட் 3 வட்டையும், முதலாவது வட்டை, 2வது வட்டை, 3வது வட்டை, ஃபர்ஸ்ட் 3 வட்டையும் நடக்க மட்டும் இல்லாமல் நடக்கவும் ஓடுவதுமாய் கொஞ்சம் சில வீடியோக்களை நீங்கள் பார்த்துச்சு, கொஞ்சம் மேலே குலுக்கி நீங்கள் அந்த தவாஃபை செய்யணும். சரியான சுன்னா அதுதான். ரசூலுல்லாஹ் ரமல் செய்ய சொன்னாங்க, இல்திபா கட்டினோம் உங்களுக்கு. அது என்னது, நாங்கள் நடந்து நோஞ்சானதில் எங்களோட உடம்பு அந்த சுன்னா. அது ஃபர்ஸ்ட் 3 வட்டையும் தான். சில பேர் 7 வட்டையும் செய்யுது, 7 வட்டையும் இல்லை. ஃபர்ஸ்ட் 3 வட்டை ஆம்பளைகளுக்கு மட்டும் ரமல் செய்கிறது சுன்னத்து. ரைட். அது 3 வட்டை. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் இந்த இடத்துல ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா ஃபில் ஆஹிரத்தி ஹசனா அந்த துவா ஓதிக்கொள்ளணும். மற்ற ஏரியாக்களில் என்த்தையும் செய்யணும்னு சொல்லி உலமாக்கள்கிட்ட கேட்கப்பட்ட நேரத்தில் ஷேக் பின்பாஸ் போன்ற ஆட்கள் ஃபத்துவா கொடுக்காங்க. நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களோட பாவம் மன்னிப்பு கேளுங்க. அங்கே போய்த்து கொண்டு குர்ஆன் ஓது இல்லை, மஞ்சில கொண்டு போய்த்து அதை கொண்டு ஓது இடம் இல்லை. மஞ்சிலெல்லாம் இங்கே அதெல்லாம் ஒரு சைட். இது நாங்கள் வந்துச்சு இடம் வந்து பாவம் மன்னிப்பு எங்களோட தேவையும் கேட்குது. அதனால் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, இஸ்திக்ஃபார் செய்கிறது, இந்த விஷயங்களில் ஈடுபடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களுக்கு மனசான துவா கேட்குறேன், யா அல்லாஹ் நான் இந்த நோக்கத்துக்காக வந்தேன், இதை நிறைவேற்றித்தான். யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைக்கு இப்படிச்சா, நான் உன்னோட பைத்துல்லாக்கு வந்துட்டேன், இதைத்தான் தாராளமாக கேட்கணும் உங்களுக்காக. அதுக்கு தாராளம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் முன்னுக்கு செலவாத்தை சொல்லித்தார, அதை திருப்பி சொல்லுவதும் இல்லாட்டி கசீதா படிச்சதும் இதெல்லாம் வேஸ்ட். நாங்கள் அதுக்கு போகலை. இது போனது நிறைய இஸ்திக்ஃபார் செய்ய, பாவம் மன்னிப்பு கிடைச்ச, எங்களோட தேவை நிறைவேற, எங்களோட பிரச்சனை சோலாகிறதுக்கு, இதுக்கு தான் போயிடுச்சு. அது முக்கியமான இடம் இது. அதனால் அந்த சிந்தனையில் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இது போன்ற திக்ருகளை தாராளமாக சொல்லு. இந்த ஏரியாவில் நீங்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாப், அழகான துவா அது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, யா அல்லாஹ் உலகத்திலே மறுமையிலும் எதெல்லாம் நலவிருக்கிறதோ அதெல்லாம் தான் எனக்கு வேண்டி மட்டும் போதும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். இது இந்த ஏரியாவில் ஓதிட்டு மற்ற ஏரியாவில் நீங்கள் என்ன செய்யுங்க, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, தஸ்பீஹ், மற்ற தேவைகளை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், தவாஃபில் பயன்படுத்தலாம். இவ்வளோதான் தவாஃப். இல்லைன்னா தவாஃப் இல்லை, ஏதாவது சந்தேகமே இருக்கா உங்களுக்கு தவாஃபில்? எஸ், ஒரு வட்டம் முடிகிற டைனுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அப்படி வாரடனு ஒவ்வொரு தவாஃபையும் ஆரம்பித்த நேரத்தில் கையை தூக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், அப்படித்தான் இதை தாண்டோம். ஒவ்வொரு வட்டைக்கும் சொல்லும். வேற வேற கேளுங்க. வேற எந்த தவாஃப் சம்பந்தமான சந்தேகம் இருந்தால் கேள்வி விளங்கலை. கட்டாயமான ஒரு கேள்வி, தவாஃபுக்கு உது தேவையா? தவாஃபுக்கு உது தேவையா என்ற விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடு இருந்துச்சு. சில பேர் உழு செய்யணும்ன்றாங்க, சில பேர் உழு செய்ய தேவையில்லைன்றாங்க. அப்போ சரியான கருத்து உது கட்டாயம் இல்லை என்றது தான். உழு இருந்தால்தான் தவாஃப் கூடும் என்பதற்கான சரியான ப்ரூஃபான ஒரு ஹதீஸ் ஒன்று இல்லை. ரைட். உது இப்போ உதாரணமாக தொழுவணுமெண்டா உது நிபந்தனை, உழு இல்லாமல் தொழுகை இல்லை. அதுக்கு ஹதீஸு, குர்ஆன் வசனம் எல்லாம் இருந்துச்சு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலூ வுஜூஹக்கும்,
குர்ஆன் சொல்லுது, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தொழுகைக்காக நின்றால் உங்கள் கைமுகத்தை கால்களை கழுவிக்கொள்ளுங்கள். உதுவை பற்றி சொல்லுது குர்ஆன். அது மாதிரி ஒரு வசனமோ ஹதீஸோ எங்களுக்கு தவாஃபுட விஷயத்தில் காணத்துக்கு கிடைச்சல. ரசூலுல்லாஹ் உலு செய்ய சின்னதாகவோ அல்லது உலு இருந்தால் தான் தவாஃப் கூடும் என்று சொன்னதாகவோ டிரெக்டான ஒரு ஹதீஸும் எங்களுக்கு இல்லை. ஆனால் உலு செஞ்சு கொள்வது சிறந்தது. காரணம் என்று கேட்டால், நீங்கள் தவாஃபை முடிஞ்ச உடனே அடுத்ததாக 2 ரக்காத் சுன்னத் தொழும். தவாஃபுக்கு தேவையில்லாட்டியும் தவாஃபுட சுன்னத்துக்கு இது தேவை, உது தேவை. ரசூலுல்லாஹ் காலத்தில் சனம் இல்லை, அது இல்லை, போய்த்து உழு எடுத்துக்கொண்டு வர, அது வேறு விஷயம். இந்த காலத்தில் அதெல்லாம் செய்யலாம். உழு எடுக்கிறதுக்கு 2 கிலோமீட்டருக்கு அங்கே மட்டும் போகணும் விளையினா. அதனால் டிரெக்டாக தவாஃபுக்கண்டு உது கட்டாயம் என்று செல்லலாம். ஆனால் எங்களுடைய இந்த இபாதத்தை சரியாக முழுமையாக எங்களுக்கு லேசாக செஞ்சு கொள்வதற்கு சிரமம் இல்லாமல் உதுவோடு இருக்கிறது பெட்டர். ஏன்னு கேட்டால், இப்போ இது தவாஃபை முடிச்ச உடனே அடுத்ததாக நாங்கள் செய்ய போகிறது தவாஃபுட சுன்னத்து தொழ போகிறோம். ரைட்? அதனால் உலு செஞ்சு கொள்வது பெட்டர். தவாஃபுட சுன்னத்து நாங்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஈனிருந்து வெளியில் வைத்துருவாங்க. தவாஃப் முடிகிறது முன்னுக்கு கொஞ்சம் கவனமாக ஆயிடுச்சோம். 7வது வட்டம் முடிகிறது எனக்கு இதோட முடிஞ்சீங்க வெளியில் போகிறேன் இல்லை, இதை தாண்டி தான் வெளியில் வரும். ஹஜ்ருல் அஸ்வதை தாண்டணும். தாண்டினத்துக்கு பிறகு தான் இந்த அடையாளம் இருந்துச்சு. ஹஜ்ருல் அஸ்வத் இந்த மக்காம் இப்ராஹிம் இந்த அடையாளம். இந்த அடையாளத்துக்கு பின்னால் அது இந்த ஏரியா முழுக்க வேண்டிய ஒரு இடத்துல தொலைணும். இதுக்கு முன்னால் இச்சப்படாது. இதுக்கு பின்னால் இருந்து கொண்டு 2 ரக்காத் சுன்னத்து தொழணும். அது தவாஃபுடைய சுன்னத். 1வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூனும், 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹதும் ஓதிக்கொள்வது சிறந்தது. படமாய்க்கொண்டு அதை ஓதிக்கொள்வது ரசூலுல்லாஹ் தான் ஓதினாங்க. அதை ஓதிக்கொள்வது சிறந்தது. தொழுது முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வச்சு தான் ரசூலுல்லாஹ் 2 விஷயம் செஞ்சாங்க. அது சில பேர் செய்தல்ல. ரைட்? ஒன்றை செய்கிறதுக்கு வசதி இருந்துச்சு, ஒன்றை செய்கிறதுக்கு வசதி இப்போ இல்லை. அதை ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு நேராக போய்ட்டு ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டாங்க. இப்போ எங்களுக்கு செய்யலுமா? கஷ்டம். அவ்வளோ க்ரௌட். எங்களுக்கு செஞ்சு கூட கஷ்டம். செய்ய ஏழுமண்டா செய்த வேறு விஷயம், கட்டாயம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகளில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி. மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் தவாஃபுட சுன்னத்தை தொழுதுறதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் முதலாவது டச் வேலை செய்த கொஞ்சம் பார்த்துருந்துங்க. டச் வாரல் இந்த தொழுதுட்டு நேராக போய்த்து ஹஜ்ருல் அஸ்வதை மோந்தாங்க. அதுக்கான வசதி வாய்ப்பு கிடைச்சா நல்லந்தான். 2வது செஞ்சாங்க, இந்த இடத்துல வச்சு தான் ரசூலுல்லாஹ் நிறைய ஜம்சம் குடித்தாங்க. இந்த ஏரியாலெல்லாம் ஜம்சம் வச்சிச்சு. நீங்கள் பின்னுக்கு பார்த்தால் இதோட பின்னுக்கு அந்த டேங்க் வச்சிச்சு ஏரியா. பின்னுக்கு போய்த்து ஜம்சம் ரசூலுல்லாஹோட ஹதீஸில் வருது, ஹத்தா ததல்ல என்ற ஒரு வார்த்தை வருது. ததல்ல என்றால் வவுறு நிறையும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஜம்சம் குடித்தாங்க. மேலே ஊற்றி கொண்டாங்க, தண்ணீர் மேலே தடாவினாங்க, முகத்தில் தேய்ச்சி கொண்டாங்க. இதெல்லாம் நடந்துருக்கு. அதையும் செஞ்சு கொள்வது சுன்னா. அந்த இடத்துல நாங்கள் சும்மா மற்ற நேரத்தில் போகிற நேரமெல்லாம் ஜம்சம் எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி ரசூலுல்லாஹ் எங்கே குடிச்சேன்றதை பார்த்து குடித்ததும் பெட்டரே, அது சுன்னாவே. அதனால் அதில் ஒரு பரக்கத்தும் இருந்துச்சு. அதனால் இந்த தவாஃப் முடிஞ்சதுக்கு பின்னால் அவசரமாக நீங்கள் சஃபா மர்வாவுக்கு ஓடிடாமல் ஹஜ்ருல் அஸ்வத் மோக்க கிடச்சா ஓகே, அது இல்லாட்டி அதை விட்டுட்டு நல்லா என்ன செய்யுங்க, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் எடுத்து ஐனைக்கு தண்ணியை குடித்து பிள்ளைகள் போகிறதான தண்ணியை குடிக்க வச்சு, அது ஒரு பரக்கத்தான ஒரு நீர். அதெல்லாம் மேலே ஊற்றிக்கொள்வது உங்களுக்கு பார்க்கலாம். 5 நாட்கள் தேய்ச்சிக்கொள்ளும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சிச்சு, பரக்கத்தான நீர். இது முடித்ததுக்கு பிறகு தான் தவாஃப் டோட்டலாக முடிஞ்சு அடுத்தது எங்களுக்கு வரப்போகிறது சஇ, சஃபா, மர்வா. ரைட்? உம்ராலையா? இல்லை, அதாவது இந்த கடமையான தவாஃப்லேயோ சும்மா தவாஃப்லேயோ? உஃபரியான தவாஃபை பற்றி நீங்கள் கேட்கு. இது உஃபரியான தவாஃப்னு நான் அதை கேளுக்கு போகிற சொல்லுங்கள். ரைட்? இது முடிஞ்சால் எங்கள்கிட்ட தவாஃப் முடிஞ்சு அடுத்தது போகிற நாங்கள் சஃபா மர்வாவில் ஓடு. ரைட்? டச் வரல பெரிய சிக்கல். இல்லாட்டி அந்த இது எடுங்க. அந்த இது ஒட்டி பட்டிச்சு, அதுதான் டச் ஆகுது. இந்த ஸ்லைடில் இந்த துண்டை ஒன்றும் பிரச்சனை. ரைட்? இது நான் சென்னை தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கபா பற்றி விளங்கப்படுத்தினேன். இது அந்த ருக்குனுல் யமானி என்று இந்த மூலை.
ஆளுக்க பிடிச்சி இது இப்படி திறந்து வச்சிச்சு, இது பிடிச்சி மட்டும்தான் இது தொட்டு மோக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஹஜல் அஸ்வத் மூலை யமானில் துவாவா இல்லை, ஒரு துவாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது இந்த மக்காம் இப்ராஹிம், இதுக்கு பின்னால் தான் தொழுகு. இதான் மக்காம் இப்ராஹிம், இதுக்கு பின்னால் தொழுகு. அப்படி செஞ்சு முடிச்சுட்டு அங்கே தவாஃப் முடிச்சு, அவ்வளோதான் தவாஃப். ரைட். அடுத்தது ரெண்டாவது கடமை சை. நாங்கள் எங்களோட பாஷையில் செல்லு வந்து சஃபா மருவா கடையில் தொங்கோட்டம் ஓடுது. ஒரு இடத்துல தொங்கு இல்லாது பேச்சு வழக்கில் அப்படி தொங்கோட்டம்னு சொல்லி பழகி சை சை என்று இப்போ நீங்கள் தவாஃப் முடிஞ்சோடனே அப்படியே உங்களுக்கு பின்னால் ஒரு ஏரியா வந்துச்சு, போர்டு ஒன்று போட்டிருக்கும், ட்ராவல்ஸால் கூட்டிகிட்டு போகணும் சஃபா மருவாக்கு போகிற ரோட். ரைட். இந்த இன்னொரு விஷயம் எனக்கு சொல்ல மறந்தது தந்தின்னு கேட்டால் மறந்தேன்னா ஒரு இன்ஃபர்மேஷன். ஜம்சம் கிணறு ஏனே நீச்சி ஜம்சம் கிணறு ஷரியா ஹீச்சின்னு சரியான இடம் இதுதான். ஆனால் இப்போ மறைச்சி காபா பக்கத்தில் ஜம்சம் ஈச்சி. சரியான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலடி இருந்த இடம் சின்ன ஒரு அடையாளம் வச்சு நீங்கள் தவாஃப் செய்யட்டேன்னு சில பேருக்கு காலுக்கு மிரிபடும், ஒரு வட்டம் ஒன்று போட்டு வச்சு சரியாக ஜம்சம் இங்கே தான் நீச்சி. சஃபா மருவா இங்கே தான் நீச்சி. அதுதான் சஃபாவில் ஏறிட்டு மருவாக்கு போய்த்து ஓடி வந்து ஈன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த ஏரியா தான். இப்போ எங்களுக்கு பெரிய இடம், ஆனால் ஆரம்ப காலத்தில் ஜம்சம் ஈனியும் சஃபா மருவாம் இந்த ஏரியாவில் தான் நிச்சு. இப்போ சஃபா மருவா வந்து அந்த ஏரியாவில் தான் நிச்சு. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லிக்கொண்டு. ரைட். இப்போ நாங்கள் போகிற சை, இந்த சை என்றது வந்து சஃபா மருவான்னு சொல்லியது. இப்படி நீங்கள் உங்களுக்கு பார்க்கலும் ஏறிக்கொண்டு போகிற டைனுக்கு சில பேர் சும்மா சஃபா மருவாக்கு சும்மா போகிறேன் அப்படி போகப்படாது. உம்ரா ஹஜ்ஜில் அப்படி போகப்படாது. அதுக்கண்டு துவா உண்டிச்சு. சஃபா ரசூலுல்லா தவாஃபை முடிச்சுட்டு அந்த சஃபா மருவா வந்து கொஞ்சம் மேட்டு பகுதி ஒஷரம் போனவங்களுக்கு தெரியும். இப்படி ஏறி அந்த மலை மேட்டின் சமதரைக்கு வந்த பொழுது ஹதீஸில் அப்படி தான் வருது. அந்த மேடு இப்போ நாங்கள் ஏறிக்கொண்டு போகிற டைமுக்கு இப்படி முன்னிக்கே சஃபா மலை ஈச்சும், ஒரு அடையாளம் மீச்சும். அதை கண்ட உடனே நீங்கள் ஒரு குரான் வசனம் மோதணும், உங்களோட ட்வீட்லே மீச்சும் இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷா. இதெல்லாம் பாடமாய்க்கொள்ளணும். ஐநே பேத்துக்கொண்டு ட்வீட்டை வச்சுக்கொண்டு ஒதுக்கொண்டு நீச்சப்படாது. இதெல்லாம் பாடமாய்க்கொண்டு தான் போகணும். இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷா. இது குரான் வசனம், சூரத்துல் பக்ரால வரக்கூடிய ஒரு வசனம் உண்டு. இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷா இரில்லா. அவ்வளோதான் ஓதினாங்க. நிச்சயமாக சஃபா மருவா என்ற ரெண்டு மலைகளும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் என்று சொல்லிக்கொண்டு தான் ரசூலுல்லாஹ் சஃபாவுக்கு ஏறினாங்க. சஃபாவுக்கு ஏறினது பிறகு எப்படி நாங்கள் சாயை ஸ்டார்ட் பண்ண என்று கேட்டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது முக்கியமான இடம். முதலாவது சஃபா மலைக்கு ஏறினோடனே அப்படியே நீங்கள் டேர்ன் ஆகினா அது கிப்லா திசை. கிப்லாவுடைய திசையை நீங்கள் முன்னோக்கணும். கிப்லாவுடைய திசையை சில பேர் ஏறி ஸ்டார்ட் அப்படியே மருவா போடுது. இல்லை, அது பூர்ணமான சையல்ல. இதில் முக்கியமான செய்தி, சில பேர் ஏறினா ஓட்டு வார ஒரு துவாவும் இல்லை ஒன்றும் இல்லை, ரைட் சை முடிஞ்சு கொண்டே வெட்டின்னு உம்ரா முடிச்சு. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட முறை ஹதீஸில் தெளிவாக இருந்துச்சு. காபாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர் என்று 3 ஃபைனை சொல்லுவோம். அல்லாஹு அக்பர் கபீரான்னு சொல்லுவோம், மேலும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம், மேலும் 3 ஃபைனை சொல்லிட்டு இந்த துவா முக்கியமானது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅத வ நஸர அப்த வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்த. காஃபிர்கள் பார்த்து கொண்டிருச்ச நேரம் ரசூலுல்லாஹ் சத்தமாக ஓதினாங்க. இதான் லா இலாஹ, எந்த இணையும் துணையும் இல்லாத அல்லாஹு, எல்லா புகழும், லஹுல் முல்கு லஹுல் ஹம்து அலா குல்லி ஷைஇன் கதீர், அவனே சக்தியாளன் பலனானன். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சாயிலிருந்து காஃபிர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உம்ரா செய்த நேரம். அன்ஜஸ வஅதா, அவன் வாக்கை நிறைவேற்றியவன். வனசர அப்தா, தன்னுடைய அடியானுக்கு உதவி செய்தவன். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, அவனுக்கு எதிரான அவ்வளவு கூட்டங்களையும் தோக்கடிக்க செய்த ஒரே ஒரு நாயன். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறமா இதை சொல்ல இந்த துவாவை ஓதினான். இதை 3 ஃபைனும் ஓதினான். ஓதிட்டு தன்னுடைய கை இந்த பகுதி விளங்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இப்படி கையை ஒசத்தி தனக்கு தேவையான அவ்வளோ துவாவையும் கேட்டான். இது துவா அங்கீகரிக்கப்படுகிற இடம். இது ரசூலுல்லாஹ் அவ்வளோ நேரம் எடுத்து டைம் எடுத்து துவா கேட்ட இடம் ஒன்று இருக்குமாக இருந்தால் உம்ரால ஹஜ்ஜில் இதுவும் உண்டு. அதனால் சையில் என்ன செய்யப்படாது, அவசரப்படப்படாது. இந்த இடத்துல வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான அவ்வளோ துவாவையும் கேட்கணும்.
கேட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் கேட்டு முடிஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு மனசு திருப்தி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தாராளமாக கேட்கல. ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு ஹவரோ உங்களுக்கு விரும்பினமாய் கேட்கல. கேட்டுட்டு தான் நீங்கள் அங்கேருந்து பனியை இறங்கி மறுவாக்குவார். மறுவாக்குவார டைமுக்கு பச்சை லைட் ஒன்று ஈச்சும் ஆம்பளைகளுக்கு. அந்த லைட்டு ஏரியாவில் ஆம்பளைகள் மட்டும் ஓடுது. அப்படியே மறுவாக்கு வந்து ஏறு. மறுவாக்கு வந்து ஏறின உடனே மறுவால் கபாவை முன்னோக்கி இதை 2 விஷயத்தையும் அங்கேயும் செய்த மறுவாலையும் அல்லாஹ் அக்பர் 3 பயணம், இந்த துவா 3 பயணம். விரும்பினால் அந்த இடத்துல இருந்து கொண்டும் உங்களுக்கு உங்களோட விஷயத்துக்கு துவா கேட்கலும். விரும்பினா உற்றேன். துவா கேட்குன்ற விஷயம் சாய்ஸ். நீங்கள் விரும்பினா செய்யுங்க, அது உங்களுக்குரியது. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் சஃபாலையும் செய்யணும், மறுவாலையும் செய்யணும். சஃபாக்கு வந்து அங்கேயும் செய்யணும், எல்லா வட்டையிலையும் செய்யணும். சஃபாலையும் மறுவாலையும் 7 டிப்பும் செய்யணும். கடைசி டிப்பில் விட்டுரு, செய்தல்ல 7ஆவதுல மறுவாலை விட்டுரு. ரைட், மறுவாவோட முடிச்சு விலைனா உங்களுக்கு. இதுதான் சை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஓடு டைனுக்கு ஏதாவது ஒரு வட்டையில் அங்கேயும் ஜம்சம் குடிச்சது சுன்னான். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துலையும் ஹத்தா ததல்ல, வயிறு நிறையும் வரைக்கும் தண்ணி குடித்தாங்க, மேலே ஊற்றி கொண்டாங்க, கைகளை தேய்ச்சி கொண்டாங்க, மூஞ்சில் தேய்ச்சி கொண்டாங்கன்ற ஹதீஸ் இருக்குது. நீங்கள் தவாஃபுக்கு போகிற செஞ்ச மாதிரி சையில் எது சரி ஒரு வட்டை, எல்லா வட்டையிலையும் சரி 2 வட்டையில சரி எது சரி ஒரு விரும்பின ஒரு வட்டையில் நீங்கள் அதை செஞ்சு கொள்ளுது சொல்லலாம். ரைட், இதுதான் சாய். சாய் செய்த முறை இதுதான். துவா கேட்க இடத்த மிஸ் பண்ண வேணாம். இதுதான் மிச்சம் முக்கியம். சஃபாலையோ மறுவாலையோ உங்களுக்கான துவாவை கேட்க இடத்த மிச்சம் வேணாம். இந்த அதுக்கார்களை மிஸ் பண்ண வேணாம். சில பேர் அவசரத்தில் சும்மா ஓடுதானே என்று சொல்லி ஓடி முடிச்சுது. இதுதான் சாய் செய்கிற முறை. இதுக்காக தாராளம் டவுட் இருந்தால் சொல்லுங்க. இது இப்படி கிப்லா முன்னோக்கி சஃபாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் அக்பர் 3 பேரும் சொல்லி அந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு 3 பேரும் செஞ்சுட்டு உங்களுக்கு விருப்பமான துவாவை கேட்டுட்டு அப்படியே மறுவால் அப்படியே அதே மாதிரி முன்னோக்கி அதே விஷயத்தை இப்படியே தொடர்ந்து செய்தையில் பயணம். கடைசியாக மறுவாக்கு வந்தோடனே விட்டுரு. முடிஞ்சு சை முடிச்சு தவாஃபும் பழகிட்ட, சையும் பழகிட்ட. இதுதான் முக்கியமாக உம்ராவில் வரக்கூடிய பகுதி. அடுத்தது வந்து முடிவெட்டு தான். முடியை வெட்டினா அவங்களோட உம்ரா முடிச்சு. சில பொம்பளைகள் அந்த இடத்துல வச்சுக்கொண்டு முடிவெட்டு கத்திரியை பேக்கில் எடுத்துக்கொண்டு போகிறேன். முதலாவது அது பங்காளிக்காரர்கள், இந்த நேபாளிக்காரர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் செய்த வேலை. ஒரு காலத்தில் சில பேர் அதை அறிமுகப்படுத்தி கொடுத்த பொல்லாத பாவம். முடிவெட்டு வந்து முடி வந்து ஒரு ஊத்தனா அது அல்லாட பள்ளியில் கொண்டு வந்து ஐனை வெட்டிக்கொண்டு ஐனை வீசியதாக இருந்தால் அல்லாட ஹுருமத்தை பேணாத ஆட்கள். ஐனை வெட்டப்படாது. சில பேர் பேக்கில் கொண்டாந்து கொண்டு இப்படி வெட்டு, ஆம்பளைகளும் இவங்களை கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் வெட்டு, அதெல்லாம் பிழை. தாராளமாக சை முடித்தா வெளியில் வந்து அவங்களுக்கு வேண்டிய மட்டும் செலவும் கடைச்சி. ரைட், இதில் முடிவெட்டு விஷயத்தில் ஆம்பளைகளுக்கு மிக முக்கியமான விஷயம், சில பேர் முடியை வெட்டுறதுக்கும் பின்னுக்காக காலமெல்லாம் மீச்சு. காரணம், அந்த வளர்த்த முடியை எப்படி சரி பாதுகாக்கணும். அந்த இடத்துல வைத்துக்கொண்டும் அல்லாஹ்க்காக வேண்டி தன்னுடைய முடியை தியாகம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லாத ஆட்கள். சில பேரை ட்ராவல்ஸில் கூட்டிக்கணும், சரியான பொறுப்பு அவங்களுக்கு முடியை வெட்ட வச்சு. அந்த மாதிரி கஷ்டம். ஃபத்துவாக்கு மேலே பார்த்து அந்த ஹசரத் சென்னை, இந்த ஹசரத் சென்னை, அவர் சின்ன கொஞ்சம் வெட்ட எழுமண்டு, அவர் சின்ன சைடால் எடுக்க எழுமண்டு, அவர் சின்ன மேலால் எடுக்க எழுமண்டு, இப்படியெல்லாம் ஃபத்துவா அதுக்கு எடுத்துக்கொண்டு வர. மற்றொன்றும் தெரியா, சைன் செய்யும் தெரியா, தவாஃப் செய்யும் தெரியா, எதுக்கு மட்டும் ஃபத்துவா தெரியும்? முடியை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் ஃபத்துவா தெரியும். அந்த இடத்துல வைத்து தியாகம் செய்யாட்டி. அதனால் ரசூலுல்லாஹ் துவா கேட்ட ரஹிமல்லாஹுல் முஹல்லிகைன, யா அல்லாஹ் உனக்காக இந்த முடியை வெட்ட வலிக்கக்கூடியவங்களுக்கு நீ ரஹமத்து செய்வாயாக. இந்த துவாவுடைய வரக்கத்தை எடுக்கிறதுக்கும் சில பேருக்கு விருப்பம் இல்லை. ஒரு 4 பயணம் 5 பயணம் போகிறேன், நான் ஃபஸ்ட் பயணம் போன நேரம் வலிச்சு கொண்டேன், இப்போ தேவையில்லை அப்படி என்று சொல்லும் ஆட்களும் இருச்சு. அதெல்லாம் பிழை, அதெல்லாம் தியாகம் அல்ல. ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன், யா அல்லாஹ் வலிக்கிறவனுக்கு நீ ரஹமத்து செய்வாயாக. சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, வல் முகஸ்ஸிரீன் யா ரசூலல்லாஹ், ஷோட் பண்ணவங்களுக்கும். திருப்பி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன், வலிக்கிறவங்களுக்கு துவா செய்வாயாக. திருப்பி ஒருத்தர் வந்து கேட்டார், வல் முகஸ்ஸிரீன், யா அல்லாஹ் ஷோட் பண்ணவங்களுக்கும். திருப்பி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரஹிமல்லாஹ், 3 பயணம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹுல் முஹல்லிகீன், வலிக்கிறவனுக்கு யா அல்லாஹ் நீ ரஹமத்து செய்வா. 4வது பயணம் தான் சொன்னாங்க, வல் முகஸ்ஸிரீன், ஷோட் பண்ணவங்களுக்கும் யா அல்லாஹ் நீ ரஹமத்து. 4வது ஆப்ஷன். 3 தாண்டி ஷோட் பண்ணுறது வந்து கத்திரியால் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்குதல்ல, எல்லா முடியும் சமமாக ஷோட் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக வெட்டும். இதுதான் சிஸ்டம். இதில் சைடால் வெட்டுது, கொஞ்சம் வெட்ட சின்ன, அதெல்லாம் இந்த மார்க்கத்தில் இல்லாத செய்திகள். அங்கே பேத்து கொண்டும் தியாகத்தை மறந்துட வேணாம். ரைட்ஸ்.
அது முடிஞ்சால் உம்ரா முடிச்சு. பொம்பளைகள் ரூமுக்கு போய்த்து உங்களோட முடியில் ஒரு 2 இன்ச் அளவு வெட்டி கொண்டாச்சு. முடிஞ்சால் உங்களோட உம்ரா க்ளோஸ். இவ்வளோ தான் உம்ரா. தவாஃப் சை முடிஞ்சால் உம்ரா முடிச்சு. இதுக்கு பிறகு செய்யக்கூடிய தவாஃபும் இப்படித்தான் செய்த. எந்த தவாஃபாக இருந்தாலும் இதுக்கு பிறகு செய்யக்கூடிய தொங்கோட்டம் சாயும் இப்படித்தான் செய்யுது. அதெல்லாம் கொமனாக நான் சொல்லித்தந்தேன். நீங்கள் ஹஜ்ஜில் செய்ய போனாலும் உம்ராவில் செய்ய போனாலும் தவாஃப் இப்படித்தான், சாயி இப்படி தான் செட். தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுவிட்டு தண்ணி குடிச்சதும் அது செய்ததும் அது ஒரு செட். அதே மாதிரி சாயி செய்த முறை இப்படி தான். எல்லா சாயும் இப்படி தான் செய்யணும். சாயில் ஒன்றுலேயும் வித்தியாசம் இல்லை. அப்போ இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம் தவாஃபும் சாயும் தெரிஞ்சுட்டு எப்படி செய்யணும்னு. இப்போ உங்களுக்கு உம்ரா செய்யவும் மேலும் ஹஜ்ஜு செய்யவும் மேலும் மற்ற விஷயங்கள் எது சரி வந்தாலும் செய்யவும் மேலும். ஏன்னா தவாஃபும் சாயும் எப்படியும் செய்யணுமென்று கிளியராக வந்துச்சு. ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் உம்ராட கடமை எந்தியன், இங்கே இஹ்ராம் கட்டுவதும் அதை பற்றி நாங்கள் சொல்லி தந்துட்டேன். இஹ்ராத்துடைய கடமைகள் எந்தியன், எப்படி இஹ்ராத்தோட நடந்து கொள்ளணும், இஹ்ராம் முடிஞ்சதுக்கு இஹ்ராம் மீக்கிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், மீக்காத்தில் எந்தியும் செய்யணும். கட்டாயம் இல்லை. தவாஃபுக்கே கட்டாயம் இல்லாட்டேனுக்கு சாய்க்கு கட்டாயம் இல்லை, உது கட்டாயம் இல்லை. தவாஃபுக்கோ சாய்க்கோ உது கட்டாயம் இல்லை. சாய் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு தொழுகையுடைய வக்து வந்தால் அந்த எனக்கு நீங்கள் வெளியில் போவாங்க. அதனால் தவாஃபுக்கோ சாயுக்கோ உலு தேவையில்லை. ஆனால் இந்த பீரியட்டில் நாங்கள் உதுவோடு இருக்கிறது எங்களோட இபாதத்தை சரியாக கஷ்டம் இல்லாமல் செஞ்சு கொள்வதுக்கு லேசி. அதனால் உதுவாக பெணிக்கோங்க. ஓகே. மசுகு செய்யலாம். மசுகு செய்த வேறு காரணம். சாயில நிச்சயத்துக்காக வேண்டி மசுகு செய்த சிஸ்டம் உண்டு, மார்க்கத்தில் இல்லை. தண்ணிக்குரிய ஏற்பாடை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஐனை எடுத்துக்கொண்டு உது செய்த ஓகே, ஒரு டிப் கழுகலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூலுல்லா உதுவை சரியான லேசாக்கி தான் வச்சிச்சு. நாங்கள் தான் வீண் விரயமாக்கு. ரைட். யுவல்லிஹு முத்துன் வயுகசிலுஹு சாஉன். ரசூலுல்லா ஒலு எடுத்தது ஒரு கோப்ப தண்ணியால். நாங்கள் 2 பாலிக்கு தண்ணி எடுக்கு. ரைட். ஒரு கோப்ப தண்ணி என்று எங்கட உடம்பு பட வேண்டிய இடங்கள் ஈரமாகினால் போதும். இதுதான் உது. ஆக மினிமம் உது அதுதான். ஊற்றி கழுகோன்னு மனுஷன் எங்கேயும் இல்லை. அந்த மாதிரி கட்டத்தில் நாங்கள் ஒரு போத்தல் எடுத்துக்கொண்டு போய்ட்டு ஓரத்துக்காக உது செய்துக்கொள்ள எந்த தப்பும் இல்லை. ஒரு ஃபைனம் கழுவிக்கொண்டு, ஒரு ஃபைனம் மூஞ்சை கழுவிக்கொண்டு, ஒரு ஃபைனம் கையை கழுவிக்கொண்டு, ஒரு ஃபைனம் செஞ்சுக்கொண்டு நீங்கள் உதுவை செஞ்சு கொள்ள அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக வேண்டி மசுகு செய்யலாம். மசுகன்று பிரயாணத்துக்குரியது. ரைட். வேற இல்லைங்களே. குர்ஆன் வசனம் ஒருக்கத்தான். குர்ஆன் வசனம் அந்த சஃபாவுக்கு ஏறுகட்டைனுக்கு இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆஇரில்லாண்ட வசனம் ஒருக்கத்தான் ஓதுது. அது மறுபோதுகள்ல அந்த ஏரியாவுக்கு என்டர் ஆகட்டைனுக்கு மட்டுமுள்ள துவா. நாங்கள் பள்ளிக்கு என்டர் ஆக மாதிரி சாய் அந்த தங்கோட்டம் ஓடு அந்த ஏரியாவுக்கு என்டர் ஆகட்டைனுக்குள்ள துவா தான் இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆஇரில். அது ஒருக்கத்தான். மற்றபடிக்கு சஃபால மறுவால அந்த தக்பீர் செல்லுவதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் செல்லுவதும் 2லேயும் மீச்சு, எல்லா வட்டிலையும் வந்துச்சு. வேற மதிலா அந்த அறவட்டமா அது மக்காம் இப்ராஹிம் இல்லை, அது ஹிஜ்ர் இஸ்மாயில். இல்லை 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 அப்படி ஒரு சட்டம் இல்லை. இந்த மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னுக்கு தான் நான் ஹிஜ்ர் இஸ்மாயில் செய்யுது. நாங்கள் தொழணும் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால், அதுக்கு பின்னால் தான் தவாஃப் சுன்னத் தொழணும். சரியா? ரைட். அப்போ தவாஃபு சாயி முடிஞ்சு இப்போ எங்களுக்கு உம்ரா செய்யறதுக்கு லேசி. இஹ்ராத்துடைய விஷயம் படித்தாச்சு. இஹ்ராம் எடுத்துக்கொண்டு இச்சேட்டு எனக்கு எந்தையும் செய்யப்படாதுன்னு நாங்கள் தெரிஞ்சுட்டேன். தவாஃப் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுட்டேன். சாயி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுட்டேன். அடுத்தது முடிவெட்டது. இந்த கடமைகள் முடிஞ்சால் எங்களோட உம்ரா முடிச்சு. உம்ரா முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு பேலன்ஸான சில நாட்கள் கழிச்சு ஹஜ்ஜுடைய காலம் வரும் வரைக்கும் அந்த காலத்தில் அதிகமாக இஸ்திஃபார் செய்தது. தவாஃப் நஃபிலான தவாஃப், அதாவது உஃபரியான தவாஃப்னு சொல்லி நாங்கள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை மாதிரி சுன்னத்தான நஃபிலான தொழுகை மாதிரி மற்ற நேரங்களில் அதிகமாக தவாஃப் செய்ய பாருங்கள். உஃபரியான தவாஃப்னு சொல்லி நீங்கள் ஹஜ் உம்ராலாம் முடிஞ்சு இப்போ சும்மா தான் நினச்சி ஒரு 4-5 நாள் சும்மா இருந்துச்சு, பேலன்ஸ் இருந்துச்சு. காபாவுக்கு போனால் 7 வட்டை இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தவாஃப் செய்தது ஒரு தவாஃப். 7 முறை இப்படி செய்து இந்த சிஸ்டம் தவாஃப். இப்போ உள்ள நாட்டு அங்கே உள்ள சட்டத்தில்
உள்ளுக்கு எடுக்கல ஆம்பளைகளை பொதுவாக, அதாவது இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சவங்களை மட்டும்தான் உள்ளுக்கு எடுக்க. சில பேர் வந்து அதையும் எடுத்துக்கொண்டு போகிறதான். நீ அங்குள்ள ஹையத்து கிபாருல் உலமான்னு சொல்லக்கூடிய ஃபத்துவா கமிட்டி அதை செய்ய வேணாம்னு சொல்லி போட்டுருச்சு. காரணம் ரஷ். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த உடுப்போடையும் உள்ளுக்கு பெய்த்து காபா கிட்ட பெய்த்து சுட்டேலும். இப்போ 2-3 வருஷமாக அந்த இடத்துல போலீஸ் போட்டிருக்கு. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக போனோம் போட்டிக்குது. இந்த இஹ்ராமுடைய ஆடை இல்லாமல் பள்ளிக்குள்ளுக்கு உங்களை தவாஃபுடைய அந்த சஹன் அதுக்கு எடுக்கல. அது உம்ரா செய்தவங்களுக்கு மட்டும்தான். அப்படி உஃபரியான தவாஃப் செய்யணுமாக இருந்தால் சைடில் லிஃப்ட் அடித்து மேலே ஒஷக்கை கேறி ஒஷக்கை தாராளமாக என்ன செய்யலும், முழு தவாஃப் செய்யலும். அந்த தவாஃப் செய்யறதுக்கு உங்களுக்கு இஹ்ராம் தேவையில்லை, கண்டிஷன் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இல்லைன்னா தவாஃபை செய்ய முறையாக செஞ்சுட்டா சரி, அதுதான் உஃபரியான தவாஃப். அந்த தவாஃபு 7 முறை செய்த மாதிரி ஒரு செட் செய்யணும். செஞ்சுட்டு நீங்கள் 2 ரக்காத் சுன்னத் தொழணும். விளங்கலை? ஓ, தவாஃப் செய்துட்டு எனக்கு ஹிஜ்ர் இஸ்மாயிலுக்கு போகிறல இல்லை, தடை, தெளிவான தடை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹிஜ்ர் இஸ்மாயிலையும் தாண்டி தான் சுற்றணும், அதுக்குள்ளுக்கு போகப்படாது. விசேஷமான ஒரு விஷயம் ஒன்று இல்லை அதுக்குள்ளே. ஹிஜ்ர் இஸ்மாயிலுக்குள்ள தொழுகுன்றது வந்து விசேஷம் ஒன்று இல்லை. ஆனால் ஆட்கள் தொலைப்பாக்கு சில பேர்ட கருத்து அது கௌபாவுடைய ஒரு பகுதி என்றதுனால கௌபாக்கு உள்ளுக்கு தொழுத நன்மை கிடைச்சிருச்சு. கௌபாக்கு உள்ளுக்கு தொழுகிறதுக்கு கண்டு விசேஷமான ஒரு நன்மை இல்லை, அதுதான் விஷயம். ஹதீஸ்களில் கௌபாக்குள்ளுக்கு தொலை கிடைச்சிருந்து வந்து ஒரு விசேஷமாக சொர்க்கமோ அதோ இதோ இந்த ஃபத்லோ சொல்லப்பட்டில்லை. அதனால் சரியான கருத்து அதில் விசேஷம் ஒன்றும் இல்லை. இந்த தவாஃபுகளை செய்கிறதும் சையில் செய்கிறதும் இஸ்திக்ஃபார் செய்கிறதும் இதுதான் விசேஷம். தவாஃப் செஞ்சு கொண்டு கேட்டேன் ஹிஜ்ர் இஸ்மாயில் குழு போகக்கூடாது, வெளியில் தான் நிற்கும். ஓ, விளங்கலை? வசதியும் தான் செய்யணும். தவாஃப் ஹஜ்ஜு வந்து முதலாவது பயணம் தான் கடமை. 2ஆவது பயணம் 3ஆவது பயணம் செய்யக்கூடிய ஹஜ்ஜுகளுக்கு கடமையான நன்மை இல்லை. நீங்கள் ஹஜ்ஜு செஞ்ச நன்மை, கடமை நீங்கிட்டு அது பொருளெல்லாம் சாதாரணமாக ஒரு நன்மை தான் கிடைக்கும். ரைட், அடுத்தது போமா? கேள்வி முடிஞ்சா? ரைட், இதுதான் முக்கியமான பகுதிகள். அதோட சேர்த்து இப்போ நாங்கள் ஹஜ்ஜுக்கு இது இப்போ எங்களுக்கு தெரியும் உம்ரா எப்படியும் செய்யணும்னு தெரியும். இஹ்ராத்தை படித்த அதெல்லாம் படித்து முடிஞ்சு இப்போ உம்ரா செய்யறதுக்குரிய சிஸ்டம் சரி. உம்ராட கடமை வந்து இஹ்ராம், அதே மாதிரி தவாஃப், சை, முடிவெட்டு. இது முடிஞ்சால் உம்ரா முடிச்சு. உம்ரா முடிஞ்சோடனே எங்களுக்கு ஈச்சது வந்து ஹஜ்ஜி. ரைட், இப்போ ஹஜ்ஜுக்கு வரோம். ஹஜ்ஜில் முக்கியம் இப்போ நான் எல்லோரும் ஹஜ்ஜி போக போகிறதுனால தவாஃப் சை செய்த முறையெல்லாம் படித்து கொண்டோம். உண்மையாக ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகுது வந்து துல்ஹஜ் மாதம் புற 8. இப்போ நீங்கள் எப்போ போகிற 2ஆம் தேதியா? 12ஆம் தேதி துல்காதா எத்தனை வார மாதம் 12 டைனுக்கு கிட்டத்தட்ட துல்காதா 20 இல்லை, ஹஜ் பண்ணால் 24 28 18ஆம் தேதி தான் துல்ஹஜ் முதல் புற. சரி, அப்போ 12ஆம் தேதி என்றால் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 16 நாளைகளுக்கு முன்னுக்கு ஹஜ்ஜிட நாள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 16-15 நாளைக்கு முன்னுக்கு போகிற. போன உடனே நீங்கள் உம்ரா தான் செய்த. அந்த உம்ராவுடைய விஷயம் முடிஞ்சது பிறகு அவ்வளோ நாளும் 28ஆம் தேதி துல்ஹஜ் 10ஆம் புறை என்று சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் மக்காவில் சும்மா தான் நிற்க போகிறோம். உம்ரா முடிஞ்சோடனே நீங்கள் சும்மா தான் வந்த பீரியட்டுகளை வீணாக கழிச்சாமல் என்ன இஸ்திக்ஃபார்கள், குர்ஆன் ஓதுதல், உஃபரியான தவாஃபுகள் செய்தது, அந்த விஷயத்துகளை கழிச்சுக்கொள்ளணும். ஹஜ்ஜி ஒஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது சரியா மார்க்கத்தில் ஹஜ் வந்து 5 நாள் தான். மார்க்கத்தில் ஹஜ்ஜிட நாள் வந்து 5 நாள் தான். புற 8 ஸ்டார்ட் ஆகி புற 13 முடியுது. துல்ஹஜ் மாதம் புற 8 ஸ்டார்ட் ஆகி புற 13 முடியுது. 28ஆம் தேதி பெருநாள் என்றால் 26ஆம் தேதி ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகும். முதலாவது நாள் யௌமுத் தர்வியா. 8வது நாளுக்கு நாங்கள் அரபுல சொல்லி யௌமுத் தர்வியா. 8வது நாள் மினாட நாள். மினா ஹஜ்ஜாஜிகள் நீங்கள் உம்ரா செஞ்சுட்டு நீங்கள் தமத்து அடிப்படையில் உம்ரா செய்த ஆட்கள் உம்ரா செஞ்ச உடனே நீங்கள் உங்களோட உடுப்பெல்லாம் மாற்றிக்கொள்ளுவோம். மாற்றின 9வது நாள் ஆகிட்ட எனக்கு ஹோட்டல்லேருந்து நீங்கள் இஹ்ராம் அங்கிருந்தே கட்டி ரெடி ஆகி கொண்டு நீங்கள் இங்கேயும் போகிற ட்ராவல்ஸால் கூட்டிக்கிட்டு போகிற மீனாவுக்கு. காலையில் போவாங்க, பகலில் போவாங்க, அசர் தொழுது போவாங்க. ஒவ்வொரு ட்ராவல்ஸில் சிஸ்டம் எப்படியோ அந்த ராவைக்கு மீனாவுக்கு போய்த்துருவோம். யௌமுத் தர்வியா சரியா சரியான முறையில் வந்து லொஹருக்கு முன்னுக்கு இந்த மாதிரி டைமில் மீனாவுக்கு போய்த்துருவோம். போனால் 10ஆம் நாள் இந்த 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 மினால 8வது நாள் இங்கே விசேஷமாக ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் தொழுகுவதும்
இஸ்திக்பார் செய்ததும், இபாதத்து செய்ததும், திக்ர் செய்ததும், குர்ஆன் ஓதுவதும், பிரார்த்தனை செய்ததும், இதுகள் தான் இந்த மினால நீங்கள் செய்ய போகிறது. அங்கே ட்ராவல்ஸால் தொழுகையுடைய விஷயங்கள் எப்படி தொழணும், அங்கே கசர் செய்வாங்க. மினால 8வது நாளில் 4 ரக்காத் தொழுகையை லொஹரோட டைமுக்கு 2 ரக்காத் தொழுவிப்பாங்க. அசர் தொழுகையை அதே அசருடைய நேரத்தில் 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத் தொழுவிப்பாங்க. கசர் செய்வாங்க, ஜெம்மி செய்ய மாட்டாங்க. இது ரசூலுல்லாவுடைய சுன்னத். மினால ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுதான். அதனால் அப்படித்தான் அங்கே வழிமுறை நடக்கும். ரைட். மற்றபடிக்கு மேல் மிச்சமாக ஒன்றும் இல்லை அந்த நாளில் உங்களுக்கு செய்கிறதுக்கு இபாதத்தை தவிர. இந்த 5 நாளும் விசேஷமான நாள். வேறு ஃபோனுகளை ஆஃப் பண்ணிவிடுங்க. உலகத்தில் மருக ஒரு தொடர்பும் இல்லை, நீங்கள் எல்லா பேத்திச்சு அந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து வாட்ஸ்அப்பும் டிக்டாக்கும் அதுவும் இதுவும் இல்லவே இல்லை. அதில் எல்லாத்தையும் அந்த 8ஆம் நாளில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓதுவது, தொழுகு, நஃபிலான வழக்கங்கள் செய்கிறது, அதுக்கார் செய்கிறது, இஸ்திக்பார் செய்கிறது, இதுகள் தான் 8வது நாள் இருந்துச்சு. 8வது நாளுடைய வேலை இவ்வளோதான். இங்கே விசேஷமாக ஒன்றும் இல்லை. மினாவுக்கு போகிறதான் 8வது நாள். அதெல்லாம் போட்டிக்குது. அதே மாதிரி இரவு அங்கு தங்கி சுபுகு தொழுதன் பின் வெளிச்சம் வரும் வரை சாரி இது 9வது நாளே 8வது நாள். அப்போ இதில் மிக முக்கியமாக அந்த மினால நிற்கிற டைமுக்கு அதிகமாக தல்பியா சொல்லணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அதிகமாக சொல்லணும், சத்தமாக சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வந்து சொன்னார், இந்த நாட்களில் தல்பியாவால் உங்களோட சத்தத்தை உயர்த்த சொன்னார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை துதி செய்த மட்டும்தான் அந்த இடத்துல சத்தமாகிச்சோம். அது அவ்வளோ விசேஷமான நாள், விசேஷமான இடம். அல்லாஹ் தாலா விசேஷமாக கவனிச்சியான். அதனால் அந்த நாளில் தல்பியா கூடுதலாக சொல்லணும். இது 8வது நாள் நீங்கள் செய்ய போகிற வேலை. ஹஜ்ஜு வெரி சிம்பிள், மிச்சம் கஷ்டம் இல்லை. இது அரஃபா 9வது நாள் தான் அரஃபா, எல்லாருக்கும் தெரியும். சரியா? லொஹர்னு இந்த ஜவால் இந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுவாங்க அரஃபாவுக்கு போகிறதுக்கு. அரஃபாவுடைய நாள்ன்றது விசேஷமான நாள். ஹஜ்ஜில் அரஃபா இல்லாட்டி, ஹஜ்ஜில் அரஃபாவில் தங்கலாட்டி ஹஜ்ஜே இல்லை. ரைட். அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு ட்ராவல்ஸாக கூட்டின்னு போவாங்க. அரஃபாவுக்கு போனால் அரஃபாவும் விசேஷமான நாள். அரஃபாட நாளை பற்றி ரசூலுல்லாஹ் விசேஷமாக சொல்லிச்சு. அரஃபாவில் மக்கள் ஒன்று கூடிய நேரத்தில் மலக்குமார்களோட அல்லாஹ் பேசுவானாம். மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்பானாம், எதற்காக இவர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள்? யா அல்லாஹ், உன்னுடைய பாவம் மன்னிப்பை கேட்டு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் சொல்லுவானாம், இவங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அல்லாஹ் அரஃபா தினத்தில் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய நாள். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் வந்திருக்கு, ஒட்டகத்தில் கேட்டுக்கொண்டு ரசூலுல்லாஹ் 2 கையை முஷத்தி கொண்டு கேட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒட்டகம் ரசூலுல்லாவை குலுக்கியது. குலுக்கின நேரத்தில் ஒட்டகத்திலிருந்து அந்த கடிவாளம் கீழே விழுந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு கையை இப்படி வச்சுக்கொண்டே மற்ற கையால் எடுத்தாங்க. அந்த கையை பணிய போடலை. ஒரு கையை இப்படி வச்சுக்கொண்டே மற்ற கையால் அந்த கடிவாளத்தை எடுத்தாங்க. அந்தளவுக்கு ரசூலுல்லாஹ் நீட்டின கை என்ன செய்யலை, பணிய போடலை. அதனால் மகரிபுடைய சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் துவா அங்கீகரிக்கப்படுகிற இடம். அதில் மலைக்கு மேலேறி கொண்டு கல்லுக்கு மேலேறி கொண்டு தான் துவா கேட்கணும். உங்களை சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அரஃபா போர்டருக்குள்ளே நீங்கள் வந்துட்டால் எல்லா இடமும் அரஃபா தான். அது உங்களோட கூடாரத்துலையோ பனியோ ரோட்லேயோ. சில பேர் சிரமப்படுது, எதுக்கு மலை உச்சியில் ஏறணும் இல்லை, கட்டாயம் இல்லை, கல்லில் ஏறணும் தனியாக நிச்சு. அது அரஃபாவுக்குள்ளே வந்துட்டால், அரஃபா போர்டருக்குள்ளே நீங்கள் வந்துட்டால் எந்த இடமும் அரஃபா தான். அந்த நாளில் அதிகமாக நீங்கள் துவா செய்யணும். ரைட். துவா செஞ்சால் அது 9வது நாள் அரஃபா. துவாவும் இஸ்திக்ஃபாரும் உள்ள நாள், விசேஷமான நாள், அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க நாள். எல்லாரும் மன்னிப்பு கேளுங்கோ. எல்லாருக்கும் எல்லாரும் துவா செய்யும். தாருக்கு ஹஜ்ஜி பாக்கியம் கிடைக்கல, அவங்களுக்கும் ஹஜ்ஜி பாக்கியம் இந்த இடத்துக்கு வரணும். உங்களோட குடும்பத்துகளில் தாரெல்லாம் நோயாளிகளோ அவங்களுக்கு நோய் நிவாரணம் கிடைச்சோணுமெண்டு, தாருக்கெல்லாம் கஷ்டமோ துன்பமோ எல்லாத்துக்கும். குறிப்பாக எங்களோட ஊருக்கு துவா செய்யுங்கோ. ஊரில் உள்ள வியாபாரத்துக்கு துவா செய்யுங்கோ. எங்களோட வாலிபர்களுக்கு துவா செய்யுங்கோ. இல்லைன்னா அவர்களுடைய நல்ல வழிகளில் எங்களோட வாலிபர்கள் வரணும்னு துவா செய்யுங்கோ. உங்களுக்கு துவா செய்த மாதிரி ஊருடைய பிரச்சனைகளையும் சேர்த்து துவா செய்யும். ஊரை மறந்துடுவானோ எனக்கு கேட்டால் அல்லாஹ் தாலா அப்படி ஒரு சிறப்பான ஊர் எங்களுக்கு தந்திருச்சியான். மேலும் சிறப்பாக அந்த ஊர் வளரணுமென்றது எங்கள் எல்லாட்டையும் ஆசை. அதனால் ஊருக்காக வேண்டி ஒழிக்கிற வியாபாரம் அந்த விஷயங்களுக்காக கட்டாயம் துவா செஞ்சுக்கணும். ரைட். 10வது நாள் அரஃபாட 9வது நாள் மகரிபோடு அரஃபா முடிச்சு அங்கே ஒருத்தருக்கும் நிச்சயலாம். ட்ராவல்ஸால் கூட்டின்னு போய்த்துருவாங்க. 9வது இரவு தங்குற இடம் வந்து முஸ்தலிஃபா. உங்களுக்கு மினால டென்ட் இருச்சு, பெட் இருச்சு, எல்லாம் இருச்சு. இந்த முஸ்தலிஃபா இருச்சு ஹஜ்ஜில் சிரமமான ஒரு இடம் இதான். ஹஜ்ஜில் சிரமமான ஒரு இடம் இதான். 8ஆம் தேதி உடுத்த இஹ்ராம் உங்களோட மேல் அப்படியே இருச்சும். 9ஆம் தேதி மத இஹ்ராம் தான். இஹ்ராமை மாற்றிக்கொள்ளும், ஆனால் மற்ற தச்சாடைகள் உடுக்கலாம். இஹ்ராம் தாராளமாக உங்களுக்கு 4-5 இஹ்ராம் எடுத்துக்கொண்டு போவோம். இஹ்ராமை சேஞ்ச் பண்ணதில் எந்த பிரச்சனையும் இல்லை. விலைனா எஹ்ராம் சேஞ்ச் பண்ணி பிரச்சனை, தச்சாடை உடுக்கலாம். ஆனால் எஹ்ராமை குளிச்சு கொண்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 3-4 எஹ்ராம் வேண்டிய மட்டும் மாற்றிடும்.
சில பேர் நினச்சி ஒரு இஹ்ராம் தான் உடுத்ததான் உடுத்தாலும் இந்த ஊற்றப்பட்டாலும் அவிஞ்சாலும் அதுதான் அதன் இல்லை. உங்களுக்கு தாராளமாக இப்போ ஒரு இஹ்ராத்தில் நஜி சொல்லப்பட்டுட்டேன் தெரிஞ்சு ஒன்றோ கழுகு இல்லாட்டி மாற்றுது தாராளமாக இஹ்ராம் மாற்றலும். அதுக்காக வேண்டி தச்சாட உடுக்கல சாரத்தோடு மாற்றலாம். அதே இஹ்ராத்தோட இன்னொரு இஹ்ராத்தை மாற்றணும். ரைட். அப்போ 9வது நாள் ராவு மகரிபுக்கு பிறகு நீங்கள் போகிற தங்கத்துக்கு முஸ்தலிஃபாவும் விசேஷமான இடம். அதில் பணக்காரன் ஏழை மன்னன் கிண்ணன் எல்லாரும் ஒரு இடத்துல தான் நிச்சயம். அங்கே ஒரு கூடாரமும் இல்லை, பானம் தான் கூடாரம். பாய் எடுத்து அவங்களுக்கு அது ட்ராவல்ஸில் சொல்லி தருவாங்க எப்படியும் கொண்டு போகணும்னு சொல்லி பாய் எடுக்கணுமா பெட்ஷீட் எடுக்கணுமா தலைவாணி எடுக்கணுமா அதெல்லாம் அவங்களோட சப்ஜெக்ட். ஏதோ அந்த ஒரு முஸ்தலிஃபாண்ட ஏரியாவில் எல்லாரும் ஒரு மைதானத்தில் தங்குவாங்க, ராவு படுப்பாங்க. அங்கே ஒருத்தோட கால் இருக்கும், இங்கே ஒருத்தோட தலை இருக்கும். இன்னும் செய்யப்படாத ஒரு ஏரியா இதுதான் முஸ்தலிஃபாண்ட குறுகிய ஒரு ஏரியா. ஒரே ஒரு பள்ளி தான் இருக்குது, வருஷத்துக்கு ஒருக்கத்தான் அந்த பள்ளியை திறக்குது, மஷ்அருல் ஹராம் பள்ளி. அந்த பள்ளியில் தொழுவாங்க, முக்கியமான இமாம் தொழுவார், பொதுவா செய்யக்கூடிய தொழுவார், மற்றவங்க எல்லாம் வெளியில் தான் தொழுவாங்க. மகரிபையும் இஷாவையும் அரஃபாலிருந்து பெய்த்து மகரிபையும் இஷாவையும் அங்கே சுருட்டி சேர்த்து தொழுவாங்க. அது ட்ராவல்ஸால் செஞ்சு தருவாங்க. அங்கே தான் ராவு தங்குவீங்க. தாவு தங்கினால் அங்கிருந்து தான் நீங்கள் 10ஆம் ஆண்டு இப்போ அடுத்தண்டைக்கு 9ஆம் ஆண்டு ராவு தங்குது, அரஃபா ஆண்டு ராவு தங்குது, விடிஞ்சா 10ஆம் ஆண்டு பெருநாள் நாள். எங்களுக்கு இங்கே குர்பானுடைய நாள், நாங்கள் பெருநாள் கொண்டாடக்கூடிய நாள். நீங்கள் அங்கே மினாவுக்கு போவீங்க. திருப்பி முஸ்தலிஃபாலிருந்து 8வது நாள் போன இடத்துக்கு மறுக மினாவுக்கு வருவீங்க. 10வது நாள் மினாவுக்கு வரணும். மினாவுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு 9வது நாள் படுத்துட்டு காலையில் விடிஞ்ச உடனே மஷ்அருல் ஹராம், அதாவது சூரியன் திசை, சூரியன் வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கையேந்தி துவா கேட்ட இன்னொரு இடம் மஷ்அருல் ஹராம். நாங்கள் எத்தனை இடம் பார்த்துட்டோம் துவா கேட்க இடம். அதில் இன்னொரு முக்கியமான இடம் ரசூலுல்லாஹ் கையை ஏந்தி துவா செஞ்ச இடம் மஷ்அருல் ஹராம் என்ற இந்த முஸ்தலிஃபான இடம். சிரமமான ஒரு இடம், பொறுத்துக்கொள்ளத்தான் வேணும், தாரையும் சிரமப்படுத்த வேணாம், கஷ்டம் வரும், பொறுத்துக்கொண்டு தான் நிற்கும். ரைட். அதனால் அங்கே நிறைய துவா செய்யணும். துவா செஞ்சுட்டு சூரியன் உதிச்சு வெளிச்சம் வார டைனுக்கு ட்ராவல்ஸால் உங்களை கூட்டின்னு போவாங்க மீனாவுக்கு. 10வது நாள் மீனா, அதுக்கு சொல்லுவாங்க யோமுன் நஹர். 10வது நாள் இந்த நாளில் தான் முக்கியமான சில விஷயம் வச்சு. அதில் ஒன்று, போன உடனே ஜம்ரத்துல் அகபா, பெரிய ஜெம்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தானுக்கு கல் அடிச்ச இடம். 3 ஜெம்ரா ஆயிடுச்சு. ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, சுகுரா, குப்ரா, அகபா. 3ல் பெரியத்துக்கு மட்டும் 10வது நாள் கல் அடிச்சோம். இந்த கல்லை நீங்கள் பொறக்கணும். நேற்று நைட் முஸ்தலிஃபாவில் படுக்க நேரம் அந்த ஏரியாவில் பார்த்து 7 கல் புறக்கி கொண்டா சரி. 7 கல் போதும். ரைட். ஒரே ஒரு ஜம்ராக்கு மட்டும்தான் 10வது நாள் கல் அடிச்சு, அது ஜம்ரத்துல் அகபா மட்டும். ரைட். அடுத்தது அந்த நாளில் குர்பான் நாங்கள் தமத்து அடிப்படையில் செய்கிறதுனால முதலாவது ஜம்ரத்துல் அகபாவில் கல்லறிதல். அதே போது இது எங்களோட தலைமுடிய மலிச்சிய ஆம்பளைகள் தலைமுடியை வெட்டுற நாள். இது கேட்டால் ஹஜ்ஜுடைய தலைமுடி நாங்கள் ஏற்கனவே உம்ராக்கு செஞ்சுட்டேன், இது ஹஜ்ஜுக்காக வேண்டி செய்கிறது. தலைமுடி இந்த ஒன்று வலிச்சு எல்லாத்தையும் ஷோட் பண்ணுங்க. அதே மாதிரி தவாஃபுல் இஃபாதா செய்து கல்லடித்து தவாஃபுல் இஃபாதா செஞ்சு தலைமுடிய மலிச்சிய 3 கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். இதில் மிக முக்கியமாக இப்போ நாங்கள் இஹ்ராத்தோட நிச்சய ஆட்கள், இஹ்ராத்தோட ஈச்சதுனால எது சரி 2 விஷயத்தை செஞ்சிட்டால், எது சரி 2 விஷயம் இன்னைக்கு ஈச்சது, கல்லறியணும், தலைமுடி வெட்டணும் அல்லது வலிச்சோணும், தவாஃபுல் இஃபாதா செய்யணும். இந்த 3ல் எது சரி 2 நீங்கள் செஞ்சிட்டால் உடனே உங்களுக்கு இஹ்ராத்தை என்ன செஞ்சிடணும், கலைஞ்சிடும். கடைச்சி கொள்ளுது உங்களுக்கு வேண்டிய உடுப்பு உடுத்து கொள்ளும். இஹ்ராம் கலையிறதுக்கு 8ஆம் தேதி உடுத்த உடுப்பை கலையிறதுக்கு நீங்கள் எது சரி 2 செய்யணும். சரியா? கல்லறிஞ்சிட்ட, தலைமுடியை வரைச்சிட்ட, குர்பானங்க கொடுத்துட்டேன்னு சொன்னால் ரைட்ஸ், உங்களுக்கு மீனாவுடைய டென்ட்டுக்கு வந்த அல்லது அங்கேக்கு வந்து இடத்துல உங்களுக்கு தாராளமாக இஹ்ராத்தை கலைஞ்சி துப்புரவாகி கொண்டு இல்லை குளிச்சு கொண்டு எழுதி கொண்டு செஞ்சு கொண்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்து கொள்ளையிலும் இந்த தவாஃப் செய்யும் வரைக்கும். தவாஃபுல் இஃபாதான்றது வந்து ஹஜ்ஜுடைய தவாஃப். இது முடிஞ்சால் தான் ஹஜ்ஜு முடிஞ்சு. இது கடமையான தவாஃப். இது மிஸ் ஆகினால் ஹஜ்ஜு பூரணம் இல்லை. அந்தண்டைக்கு செய்யலுமாக இருந்தால் அந்தண்டைக்கு செய்த, அது இல்லாமல் அடுத்தண்டு 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 5 நாள் எத்தனை நாளும் உங்களுக்கு தாண்டி அந்த தவாஃபை செய்யலும்.
சில பேர் உடனே நெருக்கமாக செஞ்சு முடிச்சிரு. சில பேர் 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணலாம். அவங்களுக்கு காரணம் எத்தின்னு கேட்டால் உங்களோட உடுப்பில் மேல் எத்தின்னு இல்லை, இஹ்ராம் இல்லை, கஷ்டம் இல்லை. உங்களுக்கு க்ரௌடை பார்த்துருந்து உங்களுக்கு தேவையான ஒரு டைம் போய்த்து டக்குன்னு தவாஃபுல் இஃபாதா தவாஃப் வந்து நான் சொல்லி தந்த தவாஃப் தான். அதுக்கு இஹ்ராம் தேவையில்லை, ஏன்னா நீங்கள் இஹ்ராத்தை கலைஞ்சி முடிச்சு. காரணம்னா 10ஆம் ஆண்டு 2 விஷயம் செஞ்சுட்டு தவாஃபுல் இஃபாதா செஞ்சு முடித்தால் உங்களோட ஹஜ்ஜி 99% ஹஜ்ஜி முடிச்சு. எப்போ தவாஃபுல் இஃபாதா முடியுதோ அப்போ தான் நாங்கள் ஏற்கனவே சொன்ன இஹ்ராம் உடுத்தவங்க செய்யக்கூடாத வேலை என்று. அதில் அதாவது கணவன் மனைவி உறவு செய்வது கூடாது. எப்போ தவாஃபுல் இஃபாதா முடியுதோ அப்போ தான் அது அனுமதியாகும். எப்போ இந்த 10ஆம் ஆண்டு எது சரி 2 விஷயத்தை செய்தோம், எது சரி 2 விஷயம், அந்த 2 விஷயத்தில் எது சரி 2 விஷயத்தை செஞ்சால் கணவன் மனைவி உறவை தவிர மற்ற எல்லாம் உங்களுக்கு அனுமதியாகும். நாங்கள் ஏற்கனவே சொல்லி இந்த தலைமுடி வெட்டேலாம், அத்தர் பூசேலாம், தச்சாட அணியலாம், நகம் வெட்டேலாம், இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஏறாத்தோட இதை செய்யக்கூடாது. 10ஆம் ஆண்டு நீங்கள் எது சரி 2 விஷயம் செஞ்சால் எல்லாமே உங்களுக்கு அனுமதி ஆகிடு. செய்யலும் ஒன்றை தவிர, கணவன் மனைவி உறவு கூடுதை தவிர. அது உறவு கூடு எப்போ அனுமதி ஆகும் என்றால் தவாஃபுல் இஃபாதா முடிஞ்சதுக்கு பிறகு தான். அது செய்யும் வரைக்கும் கணவன் மனைவி உறவு கூடாது. அப்படி கூடினால் ஹஜ்ஜு கூடாது. பெரிய அதாவது சட்டமெல்லாம் மிரிச்சு ரைட். அதனால் தவாஃபுல் இஃபாதான்றது முக்கியம். அந்த தவாஃபுல் இஃபாதா வந்து உங்களுக்கு 10ஆம் ஆண்டு தான் செய்யணும்னு தேவை இல்லை. விரும்பினா செய்யலும், அவசரமாக முடிச்சு கொள்வோம்னா செய்யலும். இல்லை க்ரௌட் குறைங்காட்டும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் சவுதீஸ் மிடில் ஈஸ்ட் ஆட்கள் வந்து அவசரமாக 1ஆம் நாள் 2ஆம் நாள் பெய்த்துருவாங்க. போனால் ஹரத்தில் க்ரௌட் குறைஞ்சிது. 12ஆம் முறை 13ஆம் முறையெல்லாம் குறைஞ்சால் உங்களுக்கு சிம்பிளாக தவாஃபை செய்யலும். நாங்கள் போன நேரமெல்லாம் சரியான க்ரௌட் எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் தொழுகை நேரம் வந்தால் ரொக்கு செய்யறதுக்கு இடமில்லை. இப்படி தான் ருக்கு செஞ்சு, இப்படி தான் செஞ்சு அந்த அளவுக்கு க்ரௌட். அது 10ஆம் ஆண்டுக்கு அந்த க்ரௌட் வாரதே தான் தவாஃபுல் இஃபாதாட. விரும்பினா அந்த க்ரௌடோட உங்களுக்கு செஞ்சிடலும். விரும்பாட்டி இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக செய்வோம்னா 12, 13, 14 மக்காலிருந்து போகும் வரைக்கும் உங்களுக்கு தவாஃபுல் இஃபாதாவை வெயிட் பண்ணிலும். இதுதான் தவாஃபுல் இஃபாதாட சட்டம். தவாஃபுல் இஃபாதா அதுதான் ஹஜ்ஜிட தவாஃப் முடிஞ்சால் ஹஜ்ஜிட 99% விஷயங்கள் முடிஞ்சு அது பிறகு வாரது உங்களுக்கு இந்தியன் 11ஆவது நாள், 12ஆவது நாள், 13ஆவது நாள் மினால இருந்து கொண்டு அந்த 3 ஷைத்தானுக்கு கல்லடிச்சிய 3 ஜம்ரத்துல் ஊலா, உஸ்தா, அகபா 3க்கும் கல்லடிச்சு மட்டும்தான் நீச்சி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. 10ஆம் ஆண்டு தான் முக்கியமான விஷயம். 10ஆம் ஆண்டு தான் சரியாக செஞ்சு கொள்ளணும். தவாஃபுல் இஃபாதா உங்களுக்கு 11, 12, 13 செய்யலாம். அது நீங்கள் உங்களோட ஹஜ்ஜை மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கான அனுமதிச்சு மார்க்கத்தில் இஃபாதா முடிஞ்சால் ஹஜ்ஜி கிட்டத்தட்ட முடிச்சு. பேலன்ஸ் கல்லடிச்சி மட்டும்தான் 11ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு, 13ஆம் ஆண்டு. இவ்வளோ தான் ஹஜ். இதில் விளங்காது இருந்தால் சொல்லுங்க. கல்லடிச்சி விஷயம் சம்மந்தமாக இன்னொரு விஷயம் வச்சு நான் சொல்லுவேன். இதுக்குள்ளே விளங்காது இருந்தால் சொல்லுங்க. இல்லை மினாக்கு மஹருபாக முந்தி வரணும் எந்த கட்டாயம் இல்லை. மினாக்குரிய டைம் இல்லை. அது மினாக்கு மஹருபாகத்துக்கு முன்னுக்கு வர வேண்டிய சட்டம் வந்து அரஃபாக்கு மட்டும்தான். 9ஆம் ஆண்டு எப்படி சரி 1 செகண்ட் சரி அரஃபாவில் வந்துட்டு போகணும். அதனால இன்றைக்கு கவர்மெண்ட்டில் நீங்கள் அரஃபாவுக்கு போனால் ஹெலிபேடெல்லாம் வச்சிச்சு. காரணம் எத்தின்னு கேட்டால் ஹஜ்ஜுக்கு வந்தவங்க சரி ஏதாவது நோயாகி அட்மிட் ஆகி எலும்பேலாத நிலைக்கு இருந்தால் அவங்கள ஹெலியில் கொண்டாந்து வச்சுட்டு போய்த்துருவாங்க. ஏன்னா அப்படி வந்தவங்க அரஃபா போகாமல் என்ன நோய் வந்தாலும் ஹஜ் இல்லை. அந்த ஏற்பாடு அரஃபாவில் வச்சிச்சிய காரணம், ஹெலிபேடெல்லாம் வச்சிச்சிய காரணம் எத்தின்னு கேட்டால் அந்த பீரியடில் இப்போ உதாரணமாக மீனால வந்து ஒருத்தருக்கு ஷோமிலா பிடிச்சிட்டேன், சீரியஸ், ஹாஸ்பிட்டலில் அட்மிட், நாளைக்கு அரஃபா போகணும், அவங்கள தூக்கிக்கொண்டு வருவாங்க. கவர்மெண்ட்டால் தூக்கிக்கொண்டு வந்து ஹெலியை கொண்டாந்து அப்படி ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே கொண்டு வச்சுருவாங்க. அதனால் அரஃபா அந்தளவுக்கு முக்கியம். அதனால தான் வேர்ல்டு இருக்கிற ஸ்பெஷல்ஸ் டாக்டர்ஸ்மார் அவ்வளோ பேரும் அரஃபாவுக்கு வருவாங்க. ஏதாவது இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா அவங்க தான் ட்ரீட் பண்ணுது. கவர்மெண்ட்டால் ஹெலியால் சுற்றிட்டு கொண்டாந்து தவாஃபுல் இஃபாதாவுக்கும் இப்படி அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று செய்ய போகிறாமன்னு கேள்வி. இந்த தவாஃபுல் இஃபாதா முக்கியம்ன்றதுனால சுற்றி அவங்கள இது பண்ண போகிறாமன்னு சொல்லி கேள்வி இன்னும் நடைமுறையில் வரலை. தாராளமாக பிரச்சனை இல்லை. பெண்டேஜ் பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. இஹராத்துக்கு பிரச்சனையாண்டா இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. பெண்டேஜ் சுற்றி கொள்ளிடும். நான் அதை செல்லலை. நான் இப்போ அடுத்த செல்லு 13, 11, 12, 13 எப்படி கல்லடிச்சோன்னு மட்டும் நான் செல்லு. 10ஆம் ஆண்டு தவாஃபுல் இஃபாதாவோட சப்ஜெக்டோட நான் முடிச்சிட்டேன். இதுதான் ஹஜ்.
வேறு இதுக்குள்ளே ஏதாவது கேட்கறதுக்கு ஈச்சியா? விளங்காத ஈச்சியா? சரியா? ரைட். 10ஆம் ஆண்டுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை நான் பேசி முடிஞ்சு 11வது 12வது 13வது இந்த 3 நாட்களுக்கும் சொல்லி ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், அதாவது மினால தங்கி ஜம்ராவில் கல்லடிக்கிற நாட்கள். கல்லடிக்கிற என்னத்துக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க கொண்டு போகிற நேரம் இன்னும் அந்த அடையாளம் மிரிச்சு எந்த இடத்துல அறுக்க போனாங்கன்னு சொல்லி போனால் பார்க்கலும். கொண்டு போன நேரம் 3 இடத்துல ஷைத்தான் குறுக்கிட்டான், இவர் அறுக்காத என்று சொல்லி. அந்த 3 இடமும் தான் ஒவ்வொரு இடமும். அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனை கல்லடித்து விரட்டின இடம்தான் ஜம்ராக்கள் என்று சொல்லப்படுகிறது. அது ஹஜ்ஜில் எங்களுக்கு ஒரு வாஜிபாக கடமையாக வச்சிருக்கு. ரைட், இதுதான் ஜம்ரா. உதாரணமாக இதுக்கு சொல்லிய 3 ஜம்ராண்டு. இதுதான் சின்னது, இது நடுத்தரமானது, இது பெரியது. ரைட், முதலாவது 10ஆம் ஆண்டு நாங்கள் அடித்த போகிற இதுக்கு மட்டும்தான், குபுராவுக்கு மட்டும்தான். 10ஆம் ஆண்டு இதுக்கு மட்டும்தான் அடிச்சு, இந்த ரெண்டுக்கும் அடிச்சியலை. ரைட், 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டு இந்த 3க்கும் ஓரடுக்கு அடித்தோம். ரைட், கல் எங்கே நீச்சு அங்கே கல்லிச்சு. ஜம்ராலே நீங்கள் போகிற ரோட்டில் கல் வேண்டிய மட்டுமிச்சு. முதலாவது 10ஆம் ஆண்டு அடித்ததுக்கு நீங்கள் முஸ்தலிஃபாவில் குறைக்கொண்டு வரணும், வேறு இடத்துல எடுக்க கஷ்டம். மற்ற 11, 12, 13ஆம் நாட்களில் இந்த 3 கல் புறக்கிறதுக்கு வேண்டிய மாதிரி அதை ஏற்பாடு ஆயினிச்சு. இதிலிருந்து ஆரம்பிச்சு கல் மிக முக்கியமானது. அதாவது மிச்சம் பெரிய கல்லும் இல்லாமல் மிச்சம் சின்ன கல்லும் இல்லாமல் சொல்லுவாங்க, கடலையும் விட கொஞ்சம் பெருசு, அப்படி சைஸ்ல இருந்தால் போதும். சில பேர் கொடையை எடுத்து அடிச்சதும் செருப்பு எடுத்து அடிச்சதும் அண்ணா நடக்கையே அதெல்லாம் பீலை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது அதாவது இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை செஞ்சு அதான் நாங்கள் செய்கிறோம். அதுக்காக வேண்டி ஐநா ஷைத்தானிக்கிறன்ற அர்த்தம் இல்லை. ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்னதுக்காக வேண்டி. ரைட், அடிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கையை ஒசத்தி அடித்தான். ஒவ்வொரு வீஷுக்கும் பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அடித்தான். பிஸ்மில்லா சொல்லி அடித்தான். அடிக்கிற நேரத்தில் எங்களோட மனசில் நீய தீச்சோனும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடின மாதிரி ஏண்ட வாழ்க்கையில் இந்த ஷைத்தான் எந்த தீங்கும் இழைச்சக்கூடாது என்று சொல்லி அடிக்கிறது சிறப்பு சொல்லி நினச்சி அடிக்கிறது சிறப்பு என்று உலமாக்கள் சொல்லுவான். 7 கல்லுக்கு வீசினத்துக்கு பிறகு கொஞ்சம் முன்னுக்கு காபாவை வலது பக்கம் வச்சு, அதாவது இன்சைடு காட்டி இந்த காபா ஐந்து துவா செய்யுது. இதுவும் துவா அங்கீகரிக்கப்படுகிற இடம். சில பேர் அடிச்சியே போகிற ஆனால் துவா அங்கீகரிக்கப்படுற இடத்துல முக்கியமான ஒரு இடம் தான் இந்த ஜமராக்கள். முதலாவது கடிச்சிட்டு கொஞ்சம் முன்னுக்கு போய்த்து துவா கேட்குது. அதே மாதிரி ரெண்டாவதுல அடிச்சுட்டு கொஞ்சம் முன்னுக்கு போய்த்து துவா கேட்குது. மூணாவது அடிச்சுட்டு துவா செய்தல்ல, ரசூலுல்லாஹ் துவா கேட்கல. 2 இடத்துல மட்டும்தான் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சிச்சு. இப்படியே 3 நாளைக்கு செய்து தான் ஷைத்தானுடைய கல்லடிச்சிய சிஸ்டம். இதில் வேறு விசேஷம் ஒன்றும் இல்லை. முடிச்சிட்டால் உங்களோட ஹஜ் கம்ப்ளீட்டாக முடிச்சு. அவ்வளோதான் ஹஜ். 8ஆம் தேதி சுருக்கமாக 8ஆம் தேதி மினா போகணும். மினாவில் அங்கே விசேஷமாக ஒன்றும் இல்லை, நீங்கள் தங்கி நின்று துவா இஸ்திக்பார் செய்கிறது. 9ஆம் தேதி லொஹருக்கு முன்னுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுவாங்க அரஃபாவுக்கு போகிறதுக்கு. அரஃபாவில் தங்கி நின்று விசேஷமான நாள், அந்த நாளில் துவா செய்கிறது. அரஃபாலேருந்து மகர்பு சூரியன் அஸ்தமனமாகி சூரியன் இதாயினத்துக்கு பிறகு அங்கேருந்து முஸ்தலிஃபா போவாங்க. முஸ்தலிஃபாவில் தங்குவாங்க. அங்கே தங்கி அங்கே 7 கல்லை நீங்கள் புறக்கிக்கொள்ளணும். அடுத்தண்டைக்கு இந்த கல்லடிச்சதுக்கு இரவு தங்கிட்டு சுபஹாயினோடனே மஷ்அருல் ஹராமன் அந்த இடத்துல இருந்து கொண்டு துவா செய்யணும் சூரியன் உதிச்சும் வரைக்கும். அதுக்கு பிறகு 10ஆவது நாள் முக்கியமான நாள் யோமுன் நஹர். அங்கேருந்து மினாக்கு வருவாங்க. மினாவில் தான் ஸ்பெஷல் 4 விஷயம் இருந்துச்சு. ஒன்று குர்பான், உங்களோட தமத்துவ குர்பானை கொடுக்குறது, மொழி வலிச்சியது. அடுத்தது தவாஃபுல் இஃபாதா செய்கிறது. இதில் தவாஃபுல் இஃபாதாவை தவிர மற்ற 2ஐயும் செஞ்சிட்டால் அந்த அன்றைக்கு உங்களுக்கு ஹெராத் என்ன செஞ்சிடலும், கலைஞரையிலும் சாதாரண உடுப்படை இருச்சேலும். தவாஃபுல் இஃபாதா செஞ்சுட்டு சொல்லி சொன்னால் எஹராத்தின் மூலம் தடை செய்யப்பட்ட எல்லாமே உங்களுக்கு நீங்கள் விடும் தாராளமாக சுதந்திரமாக உங்களுக்கு இருந்தது. தவாஃபுல் இஃபாதா முடிஞ்சால் தவாஃப் செய்த முறை நாங்கள் எப்படி காட்டி தந்தோமோ அதே முறையில் நீங்கள் தவாஃப் செய்யணும். முடிஞ்சால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹஜ்ஜிலேயே 99 விதமான விஷயங்கள் முடிஞ்சு அடுத்த 11, 12, 13 உங்களுக்கு மினால தங்குவாங்க. தங்குற நேரத்தில் ஷைத்தானுக்கு கல்லடிச்சியும் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை தான் கல்லடிச்சோணும். இதில் விரும்பினால் இதில் இன்னொரு சலுகை இருந்துச்சு.
11 12 மட்டும் கல்லடித்தாலும் போதும், 13 கடமை இல்லைன்னு ஹதீஸ் இருந்துச்சு. விரும்பினா உங்களுக்கு 13 நாள் நின்று அடிச்சாலும் 11 12 மட்டும் அடிச்சு உங்களுக்கு 5 வெளியாக இருந்தாலும் வெளியாகிறதுக்கு ஏலும். இது முடிஞ்சால் உங்களுக்கு ஹஜ்ஜி முடிச்சு. சரியா? ரைட். கடைசியாக பேலன்ஸ் எந்தினு கேட்டால், இப்போ இது முடிச்சுட்டு உங்களை ட்ராவல்ஸால் மதீனாவுக்கு கூட்டின்னு போவாங்க. மதீனா போகிற ட்ரெயினுக்கு கட்டாயமாக ஒவ்வொருவரும் உங்களோட பேக்கை ரெடி பண்ணிவிட்டு, ஹோட்டல்லேருந்து ரெடி பண்ணிவிட்டு, காபாவுக்கு வந்து தவாஃப் ஒரு செட் செஞ்சுட்டு தான் நீங்கள் மதீனாவுக்கு போகணும். ஆக்சுவலி தவாஃபுல் வதா நான் சின்ன கடைசியாச்சுன்னா 3வது தவாஃப், அது ஹஜ்ஜுக்கு மட்டும் உள்ளது, உம்ராக்கு இல்லை. தவாஃபுல் வதாண்டா பிரியாவிடை தவாஃப். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜின் போது மக்கா விட்டு மதீனா போகிறேன்னு இந்த தவாஃபை செஞ்சாங்க. அதுக்கு நீங்கள் ஹெரான் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. 7 வட்டை சுற்றிட்டு நான் சின்ன மாதிரி இந்த தவாஃபை 7 முறை செஞ்சுட்டு 2 ரக்காத்த சுன்னத்தை தொழுதால் உங்களோட தவாஃபுல் வதா முடிச்சு. தவாஃபுல் வதா முடிஞ்சதுக்கு பிறகு சைடில் தவாஃப் மட்டும். தவாஃபுல் வதா முடிஞ்சதுக்கு பிறகு அதிக நேரம் மக்கால நிச்சயலாம். அதனால தான் நான் சொன்னேன் ட்ராவல்ஸ் அது சொல்லி தருவாங்க ட்ராவல்ஸில். ஏன்னா உதாரணமாக 12 மணிக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் நேரத்தோட உங்களோட பேக்கெல்லாம் ரெடியாக்கிட்டு தான் நீங்கள் தவாஃபுக்கு போகணும். தவாஃபுக்கு போன மருக வந்து பஸ்ஸில் ஏறியே தான் வேலை. மிச்ச நேரம் தவாஃபுல் வதா முடிஞ்சதுக்கு பிறகு நிச்சயலாண்டு தான் சொன்னான். சில பேர் மிச்ச நேரம் நிச்சயம் பில அப்படி நிச்சயப்படாது, வதாண்டு பிரியாவிட கொடுத்துட்டா போய் தர வேண்டியதான். இதான் முடியும். இதோட மக்காவோட விஷயம் முடிஞ்சு. அது மதியனால தான் மதியனால உள்ள விஷயங்கள் இனி ட்ராவல்ஸால் சொல்லி தருவாங்க. இன்ஷா அல்லாஹ். வேறு எந்த சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சட்டம் அப்படி கட்டாயம் இல்லை. இப்போ இரவு நேரம்லாம் அனுமதி இருந்துச்சு. ஆனால் ஒரு சபவுக்கு போகிற அடித்து லேசி க்ரௌடும் குறைச்சல், இந்த நேரத்தில் லேசி. இரவு நேரம் கொஞ்சம் க்ரௌட் கூட. எங்கே தவறி கீழே புழு அளவுக்கு அந்த இடம் இல்லை, அது பெரிய ஒரு இடம். எடுத்து புறக்க விஷய வேண்டியதான். அந்த அந்த இதுக்கு அந்த அந்த இடத்துல புழுவணும். தூணுக்கு அடிச்சோன்னு கட்டாயம் இல்லை, அந்த ஏரியாவில் இப்படி போட்டுட்டா சரி. எங்கே விழுந்த பனியவா? இல்லை கல் விழுந்துட்டாண்டா எங்கே? அதான் கீழேயா இதுலையா? 21 கல்லையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கொள்ளணும். ஃபெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கொண்டு தான் இந்த ஜம்ராவுக்கு போகணும். ஒன்றை தேடி அடிச்ச வேண்டியது தானே நீங்கள். அதில் வேண்டிய மட்டும் கல்லிச்சு புறக்கி கொள்ளையிடும். எப்படியோ நீங்கள் 7 கல் பிரச்சனை இல்லை. எப்படியோ 7 கல் அடிச்சுட்டா சரி ஒரு ஜம்ராக்கு. ஆம்பளை சைடில் கேள்வி குறைச்சி. 3 நாள் நிச்சயம் வாஜிப் இல்லை, 2 நாள் நிச்சயம் தான் வாஜிப். 3வது நாள் சாய்ஸ். அதே நாள் செஞ்சதான். அதே ஆயிஷா நாகி லேட்டாகி செஞ்சேன். காரணம் அவங்களுக்கு மென்சஸ் வந்ததுனால அவங்களுக்கு அதானே சென்னேன் 10வது செய்யணும், அந்த டே செய்யணும். ஆனால் அனுமதி வச்சு உங்களுக்கு பிற்படுத்துறதுக்கு அது இதுதான் ஹோட்டலில் நிச்சயம் சிஸ்டம். அப்படி தான் ஹோட்டலில் நிச்சயிட்ட எனக்கு வாட்ச் பண்ணிக்கொண்டே வச்சோன்னு டிவி இந்த நேரமாக க்ரௌட் குறையுதுன்னு சொல்லி அந்த நேரத்தை பார்த்து டக்குன்னு தவாஃபுல் இஃபாதா போய்த்தா சரி. சில நேரம் குறையிற, சில நேரம் கூடுது. ஆட்கள் அப்படித்தான் செய்யுது. கட்டாயம் இல்லை. இரவு நேரத்தில் எந்த எப்படி சரி வந்துட்டா சரி, கட்டாயம் இல்லை. மத கருத்து தானே சொன்னால் அப்படின்னு இல்லை. சரியா? விலங்கல்ல பயணம் பேத்திச்சு தானே. பயணத்தில் மஹரம் ஏண்டிச்சு, அது பிரச்சனை. உங்களோட இபாதத்துகளை நீங்கள் தனியாக பேத்து பள்ளியில் வைத்து செஞ்சு கொள்ளையில. அதுக்கு மஹரம் கிட்ட நிச்சயம் மட்டும் தேவை இல்லை. நீங்கள் பொதுவான பயணத்துக்கு மஹரம் பேத்திச்சு, மற்றபடி பள்ளிக்கு போகிறதுக்குன்னு சொல்லி மஹரம் உண்டு. ஐந்து ஐநே போகிறதுக்கு மஹரம் தேவை. இந்த பயணத்தில் மஹரம் உண்டு இருச்சு, அதுதான் சட்டம். சுன்னத்தை தான் ஃபெஸ்டண்டு. ஈச்சி ஏற்பாடு தரவும் அப்படித்தான். அது
இல்லை முஸ்தலிஃபால 10ஆம் அன்றைக்கு மட்டும்தான் கல் பரப்பணும். 7 கல் அது மீனாலேஜ். பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. ஏதோ அந்த 10ஆம் அன்றைக்கு அடித்ததுக்குள்ளே ஏற்பாட்டுக்குள்ள கல்ல எங்கள்கிட்ட கையில் இருந்துட்டா சரி. விளங்கலை? நாங்களே போகணும். நிர்பந்தம் வந்து வந்தால் பிரச்சனை இல்லை. நான் சில பேர் அந்த ஷோம்பரைக்காக வேண்டி எத்தனை அனுப்பிடலாம், அடிச்சுட்டு வாங்க உண்டு. இங்கே இந்த கேள்வி வரலேன்னு பார்த்தேன். அதாவது ஆயிஷா பள்ளி விஷயம் எல்லோரும் குழப்பு விஷயமும் தான், எல்லோரும் பிரச்சனைப்படுற ஒரு விஷயமும் தான். இது தெளிவாக விளைவிக்கோங்க. இதோட கேட்டு இன்னொரு ரிலேட்டிவான கேள்வி எழுமிச்சு, ஒரு பயணத்தில் 4-5 உம்ரா செய்யலுமான்ற அது விஷயமும், அடுத்து ஆயிஷா பள்ளி விஷயமும். இந்த சில இடத்துகளில் சில ட்ராவல்ஸுகளில் அல்லது சில ஆட்கள் வந்து உம்ராவுண்டு செஞ்சதுக்கு பிறகு இன்னொரு உம்ரா செய்யறதுக்கு ஆயிஷா பள்ளிக்கு போய்த்து அவனோட ஹோட்டலுக்கிட்டே நிறைய வாகனம் வரும். மஸ்ஜித் ஆயிஷா 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 ஆயிஷான்னு வாங்க. ஆயிஷா பள்ளி போய்த்து இன்னொரு உம்ராவுண்டை செஞ்சுட்டு வாரத்துக்கு இந்த ஆயிஷா பள்ளியோட விஷயம் சம்பந்தமாக ஹதீஸ் எந்தையும் செல்லு அதை பண்ணி விளங்கி கொண்டா சரி. ஆயிஷா நாயகி வந்து ரசூல்லாவோட ஹஜ்ஜிக்கு வராங்க. ஹஜ்ஜிக்கு வர நேரத்தில் ஆயிஷா நாயகிக்கு மாதவிடாய் ஏற்படுது. மாதவிடாய் ஏற்பட்டால் ரசூல்லாட்ட வந்து சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டது, மாதவிடாய் ஏற்பட்டால் தொலையலான்னு தெரியும், ஹஜ்ஜி இதுக்கு எந்தையும் சட்டம் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஃப் அலி மா எஃப் அலுல் ஹாஜு கைர அல்லா தத்தூஃபி பில் பைத். இதுதான் ஹதீஸ். ஆயிஷா, ஹாஜிகள் வந்திருக்கக்கூடியவங்க செய்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்கோ, தவாஃப் மட்டும் செய்ய வேணாம். எந்த தவாஃபுல் இஃபாதா செய்ய வேணாம். ஹஜ்ஜிட தவாஃபை நீங்கள் செய்ய வேணும், அது நீங்கள் துப்புரவாயின தான் செய்யணும். அப்போ ஆயிஷா நான் என்ன செஞ்சாங்க, மீனாக்கு போனாங்க, அரஃபாக்கு போனாங்க, முஸ்தலிஃபா போனாங்க, ஜம்ராக்கு போனாங்க, இது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. எது மட்டும் பேலன்ஸ்? தவாஃப் மட்டும் பேலன்ஸ். தவாஃபுல் இஃபாதா முடியாமல் ஒரு காலம் ஹஜ்ஜி முடியுதில்லை. இப்போ ரசூலுல்லாஹ் கொஞ்ச நாள் மக்காவில் நிற்கிற நேரத்தில் ஆயிஷா ரசூலுல்லாஹ் போக ரெடி, மக்கா விட்டு மதீனாவுக்கு போக ரெடி. இப்போ கேட்டு அனுப்புவாங்க, யார் ரசூலுல்லாஹ் நான் தவாஃப் செய்யலை, ஏன்னா ஹஜ்ஜி இன்னும் பேலன்ஸ் ஈச்சியா இல்லாட்டி வேறு சட்டமா? அப்போ ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க, நீங்கள் துப்புரவாயிட்டீங்களா? அவர் துப்புரவாயிட்டு ஹலாஸ் மாதவிட நின்றுட்டு நான் துப்புரவாயிட்டேன். அவருடைய சகோதரன் அப்துல் ரஹ்மான் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஆயிஷா நாயகி மேலதிகமாக ஒரு விஷயம் சொன்னாங்க கேட்க நேரம், நீங்கள் மட்டும் ஹஜ்ஜை செஞ்சுட்ட, உம்ராவையும் செஞ்சுட்ட, நாங்கள் மட்டும் இப்போ ஹஜ்ஜி இல்லை ஒன்றும் பேலன்ஸ் இல்லாமல் நாங்கள் இப்படி நிச்சயம் எங்களுக்கு ஒன்றும் இல்லைனா அந்த மாதிரி தான் ஒரு கேள்வி. ஆயிஷா நாயகி கொஞ்சம் உரிமையாக கேட்கவே, நாங்கள் மட்டும் சும்மா இப்படி செப்பரேட்டாக நிச்சயணும், நீங்கள் உம்ராவையும் செஞ்சு ஹஜ்ஜையும் செஞ்சு தவாஃபையும் செஞ்சு இப்போ போக ரெடி ஆகுது, என்ன மட்டும் இப்படி வச்சு அப்படி என்ற உடனே தான் ரசூலுல்லாஹ் டக்கன் அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டாங்க, அவரோட சகோதரன் ஆயிஷா நாயிட தம்பி கூப்பிட்டு சொன்னாங்க, தாத்தாவை கூட்டிக் கொண்டு நீங்கள் போங்கோ எங்கள் ஹரம் எல்லைக்கு வெளியில். நல்லா விளையாடுறோம், ஹரம் எல்லைக்கு வெளியே போங்க. ஹரம் எல்லை வெளியே என்பது மீக்காத்தல்ல, மீக்காத்தன்றது வேறு இடம், நாங்கள் சொன்ன மீக்காத்தை பற்றி வேறு இடம். ஹரம் எல்லை என்றது வந்து கிட்டத்தட்ட மக்காவுடைய புனிதமான இடத்துக்கு கொஞ்சம் வெளியில், அதுக்கு வெளியில் போய்த்து ஐனிருந்து கொண்டு ஹஜ்ஜிட தவாஃபுல் இஃபாதா செய்ய போகிறன்ற நீயத்தோட மருகு உள்ளுக்கு வந்து தவாஃபுல் இஃபாதா செஞ்சுட்டு நீங்கள் வாங்க, உங்களோட ஹஜ்ஜி பூர்ணமாகும்டா. ரசூலுல்லாஹ் தாருக்கு எங்கே? ஆயிஷா நாய்க்கு. ஆயிஷா நாய்க்கு சும்மா சென்னா இல்லை, அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து, மாதவிடாய் பிரச்சனை வந்து அவருக்கு ஹஜ்ஜி தவாஃபு செய்ய இயலாத சந்தர்ப்பத்தில் உள்ள ஆட்களுக்குத்தான் இந்திய சட்டம் என்றால், அந்த ஹரம் எல்லைக்கு வெளியில் போயிட்டு ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி எந்த இடத்துலேருந்து அந்த புதிய நீயத்தோடு வந்தோ அந்த இடத்துல தான் இப்போ ஆயிஷா பள்ளி. அந்த பள்ளிக்கு ஆயிஷா பள்ளி என்று பேர் வர்றதுக்கு காரணம் அந்த இடத்துல தான் ஆயிஷா நாயகி துப்புரவாயினாங்க, திருப்பி மறு இஃபாதா செய்கிறதுக்காக வந்தாங்க. ஹரம் எல்லைக்கு வெளியில் கிட்டத்தட்ட 12 இல்லாட்டி 13 கிலோமீட்டர் வெளியில் ஐனிருந்து கொண்டு துப்புரவாகின இடம் தான் அந்த இடத்துல இப்போ ஆயிஷா பள்ளின்னு ஒரு பள்ளி கட்டிச்சு. ஐனிருந்து கொண்டு ஆயிஷா நாயகி தவாஃபுல் இஃபாதாவை பேலன்ஸ் தவாஃபுல் இஃபாதா செய்ய வந்ததை இங்குள்ள ஆட்கள் என்ன நினச்சிட்டாங்கடா, அது ஒரு மீகாத்தாகவும் திருப்பி ஒரு உம்ரா செய்ததாக இருந்தால் அங்கே மீகாத்துக்கு போக தேவையில்லை, ஆயிஷா நாயகி ஈராம் கட்டின இடத்துக்கு போகலும் என்றும் சொல்லித்தான் இந்த ஆயிஷா பள்ளிக்கு சப்ஜெக்ட் வந்துச்சு. சரியா? இது
ஒரு நிகழ்வு நடந்திக்கு ஒரு 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 இன்னொரு நிகழ்வின் காரணமாக ஆயிஷா நாய்க்கு இப்படி ஒன்று நடந்ததுனால வந்த எல்லா பொம்பளைகளுக்கும் சொன்னா, வந்த எல்லா ஆம்பளைகளுக்கும் சொன்னா. சஹாபாக்கள் தான் இபாதத்து செய்தத்தில் அதிக ஆர்வம் உள்ளவங்க. 20 தொழுகை எடுத்து பார்த்தா அவங்களோட 20 தொழுகமா எங்களோட 20 தொழுகை இல்லை, அந்தளவுக்கு ஆர்வம் உள்ளவங்க. ஒரு பயணத்தில் 7, 8, 10 உம்ரா செய்யலும் ஆயிஷா நாயிட இடத்துக்கு போய்த்து இறாம் செஞ்சு கொண்டு வரையிலும் என்றால் எத்தனை சஹாபாக்கள் எத்தனை உம்ரா செஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு வரலாறே இல்லை. சஹாபாக்கள் அப்படி புரியலை. எனவே ஆயிஷா நாயிட சப்ஜெக்ட், ஆயிஷா நாயிட பள்ளிக்கு போய்த்து ஈராம் செஞ்சுட்டு வாரேன் வந்து தாருக்கு மட்டும் பொம்பளைகள் வந்து அவங்களுக்கு இந்த மென்சஸ் ப்ராப்ளம் ஆகினால், உம்ராலேயோ ஹஜ்ஜிலேயோ ப்ராப்ளம் ஆகினா அவங்க மட்டும் பெய்த்துட்டு வார இடம் தான் ஆயிஷா பள்ளி. அது எனக்கு உங்களுக்கு ஆம்பளைகளுக்கோ அல்லது உம்ரா வந்து பூர்ணமாயிட்டு மருக இன்னொரு உம்ரா செய்யறதுக்கு போகிறதுக்குரிய இடம் அல்ல. இதை தவறாக விளங்கித்தான் இன்றைக்கி எல்லாரும் ஆயிஷா பள்ளி ஆயிஷா பள்ளி என்று. இன்னொரு உம்ரா செய்கிறது வந்து சுன்னால் அப்படி இல்லை. ஆனால் எங்களோட வாப்பாக்கோ உமாவுக்கோ அல்லது வந்து எங்களோட மரணிச்சதார் சரி சொந்தங்களுக்கு ஏதாவது குறிப்பாக உம்மா அப்பா என் பிள்ளைகள் உம்முமா அப்பா அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்களுக்காக ஒரு தர்மம் உம்ரா செய்யணுமாக இருந்தால் இவங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருச்சு. அப்படி செய்யணுமாக இருந்தால் அவங்க மீகாத்துக்கு போகணும், ஆயிஷா பள்ளி இல்லை. மீகாத்துக்கு போகணுமாக இருந்தால் மக்காலிருந்து ஆக கிட்ட உள்ள 75 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மீகாத் தான் தாயிஃபில் கர்னுல் மனாசில் என்று. தாயிஃபுக்கு போய்த்து அங்கே கர்னுல் மனாசிலில் நீங்கள் ஹராம் கட்டி கொண்டு வந்து ஒரு உம்ரா உங்களோட மரணிச்ச உம்மாக்கோ வாப்பாக்கோ அப்பாக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்கோ செய்யலாம். ரிலேட்டிவாக இருந்தால் அவங்களுக்கு அவங்க உம்ரா செஞ்சு இல்லாட்டி இன்னும் பெஸ்ட், உம்ரா செஞ்சு இல்லாட்டி செய்தது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உம்ரா செய்யணுமே தவிர நீங்கள் மருக ஒரு பயணத்தில் 3 ஆயிஷா பள்ளிக்கு போய்த்து வார ஒரு உம்ரா அடிச்சு மருக போகிற இன்னொரு உம்ரா அடிச்சு அது பெருமையாக பேசி 10 உம்ரா 15 உம்ரா அர்த்தம். அப்படி ஒரு உம்ரா ஒன்று இல்லை, அப்படி ஒரு ஆயிஷா பள்ளி சப்ஜெக்ட் ஒன்று இல்லை. ஆயிஷா பள்ளிக்குரிய வரலாறு இதான். ரைட். ஓ எஸ், அப்படி வச்சோம் மேலும் ஹஜ்ஜிக்கு நியத்து வச்சோம் மேலும் ரெண்டும் செய்யணும். நாங்கள் தமத்துவ அடிப்படையில் செய்கிறதுனால லப்பைக்கால் 2 முறை வச்சு பிரச்சனை இல்லை. கட்டாயம் இல்லை, 2 உம்ரா இந்த தமத்துவம் எங்களோட சிஸ்டம். தமத்துவன்றதே உம்ரா செஞ்சுட்டு எங்களோட இஹராத்தை கலைஞ்சிட்டு ஹஜ்ஜி செய்தது தான். அதான் ஓ அதுக்கு வேறு நீங்கள் உம்ரா செய்த இது செய்யணும், இந்த நியத்து வச்சோம். ஓகே பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ உம்ரா மட்டும் தான் நியத்து. எந்தெந்த இபாதத்தை எப்படி செய்தோ அந்த நியத்தை தான் எங்கள்கிட்ட சொல்லணும். ரைட், நல்ல ஒரு கேள்வி. அதாவது இன்னொருத்தருக்கு நாங்கள் உம்ரா செய்த நேரத்தில் அவங்களுக்குரிய நியத்தை எப்படியா அது சரியாக ட்ரவல்ஸால் போட்டேன்னு சொல்லி தருவாங்க, இல்லாட்டி நான் சொல்லித்தரேன். உதாரணமாக லப்பைக்க உம்ரத்தன் என்றால் நாங்கள் எங்களுக்கு செய்த உம்ரா. ஒரு சஹாபி பொம்பளைண்டு வந்து சொன்ன ரசூல்லா ஹஜ்ஜி அல்லது உம்ராக்கு வந்துச்சு நேரம் அவர் சொன்னார் லப்பைக்க அன் ஷுபுருமா என்றார். ஒரு பொம்பளை உண்டு லப்பைக்க அன் ஷுபுருமா என்றார். ரசூல்லா கேட்டாங்க மண் ஷுபுருமா என்றார். ஷுபுருமா இருக்கு. இப்போ சொன்னாங்க என் சொந்தக்காரத்தை அது உம்ரா செய்ய போகிறார். லப்பைக்க அன் ஷுபுருமா என்றார். அப்போ ரசூல்லா கேட்டாங்க நீ முதலாவது உம்ரா செஞ்சா? இல்லை, நீ செய், அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு உம்ரா செய். இன்னொருத்தருக்கு உம்ரா செய்வதாக இருந்தால் கட்டாயமாக முதலாவதாக நாங்கள் எங்களோட கடமையான உம்ரா நிறைவு செஞ்சவங்களாக சொல்லணும். முதலாக நிபந்தனை. தாருக்கு உம்ரா செய்தோம். உதாரணமாக இந்த வாப்பாண்டு வச்சுக்கோங்க, நான் வாப்பாட பேரை செல்லுவோம் மேலும் அல்லது வாப்பான் உதாரணமாக லப்பைக்க உம்ரத்தன் என்று சொல்லிட்டு அன் ஐனும் நூனும் அன் ஹசன், நான் ஹசன் மனசால் நினச்சிக்கொள்ளி என் வாப்பா அன் ஹசன், ஹசனுக்காக வேண்டி நான் உம்ரா செய்தேன். இப்போ என் உம்மாட பேர் ஃபாத்திமான்னு வச்சுக்கணும். லப்பைக்க உம்ரத்தன் அன் ஃபாத்திமா, அவரோட பேர் சொல்லப்படும் அல்லது உம்மாண்டு சொல்லப்படும். தாருக்கு செல்றோம் அவர் ஐனை மென்ஷன் பண்ணப்படும். அண்ணன்ற வார்த்தை வரும். அண்ணன்றா இவருக்காக என்ற அர்த்தம் மரபில் இல்லைண்ணா. உதாரணம் லப்பை என் பிள்ளை ஒன்று மூத், ஒரு இளம் வயசில் மூத்தாயின்னு, அவரோட பேர் இப்ராஹிம். லப்பைக்க உம்ரத்தன் அன் இப்ராஹிம் அப்படி சொல்லிக்கொள்ளு. அப்படி சொல்லிக்கொண்டு தான் நியத்துச்சு இல்லைண்ணா. தாராளமாக இல்லை. எந்த ஒரு மீக்காத்துலையும் மீக்காத்துக்கு போய்ட்டு வந்தா சரி, இந்த மீக்காத்து தான் போகணும் இல்லை. ரசூலுல்லா சென்ன 5 மீக்காத்தில் சரி ஒரு மீக்காத்து போய்த்தா சரி. அதில் நான் மக்காவுக்கு சென்ன தாய்ஃபை சென்ன காரணம் வந்து தாய்ஃப் கிட்ட மக்காவுக்கு மதீனா 475 கிலோமீட்டர் தூரம், தாய்ஃப் வந்து 75 கிலோமீட்டர் தூரம்.
இல்லை, அரஃபா எங்கேயுமே உங்களுக்கு துவா கேட்கணும், வெளியில் தான் துவா கேட்கணும் இல்லை. அது அந்த ஃபீலிங்ன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் தானே. அதனால் ஃபீலிங்ன்றதுக்காக வேண்டி எங்களை நாங்கள் கஷ்டப்படுத்தி கொள்ளப்படாது, வருத்தப்படுத்தி கொள்ளப்படாது. அது முதலாவது தடை. எங்களை நாங்கள் கஷ்டப்படுத்த தேவையில்லை. உங்களுக்கு அந்த உணர்வு வரணும் என்ற அமைப்பில் நீங்கள் ஒரு தனியாக ஒதுங்கி துவா கேட்கணும் அந்த விஷயம். அதனால் கட்டாயம் இல்லை. மலையில் ஏறணும், கல்லில் ஏறணும், கல்லில் ஒழிச்சு குனிச்சணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. சரி, என்ன விஷயம்? ஓ, விளங்கலை. இல்லை, ஹஜ்ஜிக்காக போகிற தமத்து அடிப்படையில் செய்கிறதா இருந்தால் அது உங்களோட உம்ரா தான். ஏன்னா இது தமத்து உம்ராவுக்குரிய விஷயம், உங்களோட ஹஜ்ஜுக்குரிய விஷயம், ஹஜ்ஜோட சேர்ந்த உம்ரா. அது இன்னொருத்தருக்காக வேண்டி செய்யலை. அதெல்லாம் முடிச்சுட்டு வேணுமெண்டா உங்களுக்கு செய்யலை. முடிச்சோமா? வேறு கேள்வி செய்யும். அப்படி இந்தியாவிலும் டவுட்டுகள் வரதா இருந்தால் நீங்கள் அங்கேருந்து பேசினால் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பேசிக்கணும். இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. ஸ்லீப்பர் எதையும் போடலும். அதாவது வந்து ஷூ அணியலாம், உங்களோட மொழி அதாவது கரண்டைக்கால் மறைத அளவுக்குள்ள ஷூ எதுவும் போடலாம். அதுக்கு பணியை நீங்கள் செண்டிலோ ஸ்லீப்பரோ எது போடலாம். இப்படி மறைஞ்சதாலும் பிரச்சனை இல்லை. ஓ, வச்சு தாராளமாக கட்டலாம். பெண்டேஜ் போட்டுக்கொள்ளையிலும், பெண்டேஜ்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளையிலும். ஆடையாக ஒன்று அணியலாம். உடுப்பு தச்ச ஆடைகள் சொல்லி விளங்கலை, ஒரு பிரச்சனை இல்லை. ஒச்சா ஓ நோ இல்லை. இந்த செருப்புன்றது ஆடை அல்ல, தச்ச ஆடை கூடாது. செருப்பு வந்து நாங்கள் ஆடைன்னு சொல்லலை, அது பாதணி. அதனால் தச்ச ஆடைகள் எதுவும் கூடாது.